सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा शुभांगः शान्तिदः स्रष्टा कुमुदः कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः பகவானுக்கு சுபாங்கா சோபனமான சரீரம் உள்ளவர். சுந்தராம் தனும் தாரயதீதி சுபாங்கா அழகான ஒரு சரீரம். எது இது சரீரம் அழகுங்கிற அழகுன்னு என்னதுன்னா எதை பார்த்தால் மறுபடியும் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் தோணிக்கொண்டே இருக்கோ அதற்கு அழகு. அழகு ரொம்ப அழகா இருக்குன்னா மேலும் மேலும் பார்த்து கொண்டே இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். இந்த எண்ணம் பக்தியினால வரும். பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்களேனால் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் தோன்றதா இல்லையா? அதனால மனுஷங்களை நான் பார்த்து சரியா போயிட்டு வரேன் அப்படிங்கிறேன். ஆனா பகவானை பார்க்கும் பொழுது மறுபடியும் அதே விக்கிரகத்தை அர்ச்சா விக்கிரகத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே நமக்கு இருந்து கொண்டே இருக்க. அதனாலதான் அவருக்கு சுபாங்கான்னு சோபனமான மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் எனக்கூடியதான சரீரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அர்ச்சாவதாரத்துல அர்ச்சாவதாரம் நாம் வழிபடுவதற்காக ஏற்பட்டதான அவதாரம். இந்த ஸ்வரூபத்துல அவருடைய ஸ்வரூபத்தை பார்த்து பார்த்து மயங்கி போயிட்டு இருக்க. எச்ச ராமம் ந பசியத்து எச்ச ராமம் ந பசியதி நிந்திதே ஸ்வாத்மாப்பியனம் விகரதே. ராமனை பார்த்து பார்த்து மனுஷன் தினந்தோறும் பவதியில வரும் பொழுது ராமனை பார்க்கணும்னு நினைக்கிறான். இல்ல ராமனுடைய கண் பார்வை என் மேல விழணும்னு நினைக்கிறாளாம். அப்படி நினைச்சு அந்த கண் பார்வைப்பட்டதுன்னா இன்னைக்கு ஜன்மா கிருதார்த்தமா இருந்துன்னு நினைக்கிறாளாம். அப்படி அந்த பகவானுடைய ஒரு பார்வை நம்ம மேல வேணும், அல்லது நாம் பகவானை பார்த்து கொண்டே இருக்கணும் எனக்குடையதான எண்ணம் இருப்பதனால்தான் அவருக்கு சோபனமான அங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அதே போலயே பரமேஸ்வரனை வர்ணிக்கும் பொழுது அவருடைய கைக்கு நமஸ்காரம், அவருடைய காலுக்கு நமஸ்காரம், அவருடைய கண்ணுக்கு நமஸ்காரம். ஏன் சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு அவயவத்திலையும் ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல இருக்கு. பகவானுக்கெல்லாம் நம்ம பாதாதி கேசாந்த வர்ணனம், கேசாதி பாதாந்த வர்ணனம். சாதாரணமாக பாதாதி கேசாந்த வர்ணனம் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு தலைமுடி வரைக்கும் வர்ணனம் சொல்றோம். ஆனா அம்பாளுக்கு மட்டும் என்னடா கேசாதி பாதாந்த வர்ணனம். ஏன்னா அம்பாள் சிதக்னி குண்டலம் பூதா தேவகத்திய சமுத்தியதா அப்படின்னு சிதக்னியிலிருந்து பிறந்தா. சிதக்னியிலிருந்து பிறக்கப்ப எங்க இருந்தவருக்கும் முதல்ல எது தோணும்? கேசங்கள் தான் தோணும். தலைமுடியில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாதம் வரைக்கும் வர்ணனம் பண்ணிட்டு இருக்க. இப்படி ஒவ்வொரு அவயவத்தையும் வர்ணனம் பண்ணிட்டு அந்தந்த அவயவத்தை தியானம் பண்ணுவதனால் நமக்கு தனித்தனி பிரயோஜனங்கள் உண்டு, தனித்தனி பலம் உண்டு. பகவானுடைய ஆயுதங்களுக்கு பிரயோஜனம் சொன்னேன், அவருடைய அவயவங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு. தனியாக அவரை கையை மட்டும் தியானம் பண்ணினா ஒரு பலம், அவருடைய கண்களை தியானம் பண்ணினா ஒரு பலம். அப்படி ஒவ்வொரு அவயவமும் அதிசுந்தரமாகவும் அதிசோபனமாகவும் அழகுன்னு மட்டுமல்ல, அது மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் ராமாயணத்துல ஒரு காண்டத்துக்கு சுந்தர காண்டம் இருக்கு. சுந்தரம்னு குரங்குன்னு அர்த்தம். அதனால குரங்குக்கு நிறைய பாட்லையே இருக்கிறதுனாலதான் அதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். சுந்தர காண்டத்துல ஸ்லோகங்கள் ரொம்ப அழகு, அதனால சுந்தர காண்டம்னு பேர். அதோடு மட்டும் இல்ல, சுந்தர காண்டத்தை படிச்சா மிக சிறந்ததான பிரயோஜனம், வாழ்க்கையில சிறந்ததான பிரயோஜனம் என்ன? குருலாபம். அந்த குருலாபம்ங்கிறது அந்த சுந்தர காண்டத்தினால வரதான். அதனால அதுக்கு சுந்தரம். சுந்தரே சுந்தரம் சர்வத்திலான்னு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இது பரிபூர்ணமாக வால்மீகி ராமாயணத்தை வால்மீகி அந்த அளவுக்கு வசதியாக ஆனந்தமா ஒரு ஸ்வரூபத்தை அடைஞ்சிருக்க அந்த சுந்தர காண்டம். அதே போலயே பகவானுடைய ஒவ்வொரு அவயவமும் நகசிக்க பரியந்தம், நகங்களுக்கு
அது ஒரு விசேஷம். அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான நகங்கள் இருக்கு, அந்த நகங்களுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வந்த கிரணங்கள் உங்களுக்குள்ள போய் உள்ளுகிட்ட போக்கடிக்கிறதுங்கிற நமஜனதமோகுணா. அண்டாசுரனோட யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. தேவதைகளும் அரக்கர்களும் யுத்தம் ஆரம்பிச்சிட்டு இருக்கா. தேவதைகளுக்கெல்லாம் ஒன்றும் தோணல. ஏன்னா இவாளுடைய சைன்யம் குறைச்சலா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தேன்னா சமுத்திரம் மாதிரி இருக்கு சைன்யம். இவாளால ஒன்றும் பண்ண முடியல. அதோட மட்டும் இல்ல, இந்த சைன்யத்தை பார்த்து நடுங்கி விட்டாயிரம். அது எப்பவுமே பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். அது அப்பப்போ போயிடுறது. அது தேவதைகளுக்கு என்ன பண்றது? இப்படி இருக்கும் பொழுது அரக்கர்களுக்கு அது ஒரு விசேஷம். அதனால என்ன பண்றேன்னு இவளை பயமுடுத்தணுங்கிறதுக்காக மாயினால என்ன பண்ணின, அந்த எத்தனை அரக்கர்கள் இது வரைக்கும் பிராண விட்டாலோ தேவதைகளோட சண்டை போட்டு அத்தனை அரக்கர்களும் இப்ப அழிஞ்சு வந்துட்டா திருப்படியில். ஏன்னா மாயினால தானே கல்விக்கு இருக்குது. ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்தன், கிரண்யாட்சன், கிரணிகஜுவோ எல்லாரும் அட் அ டைம் வந்து விட்டா சார். தேவதையோட தான் பண்றது. முதல்லயே அவளுக்கு பயம். இது வேற என்னடா இத்தனை பேர் வந்துருதுன்னா என்ன பண்றது தெரியலையே. சரணாகதி நாஸ்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது அம்பாள் ஒன்றும் பண்ணல. சரி வாங்குவோம்னா வரட்டுமே, வந்தாச்சுன்னா இனிமேல் என்ன பண்ண முடியுது? வரத்துக்கு முன்னால வராம தடுக்கலாம். வந்த பிறகு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யுத்தத்துக்கு வர. வந்ததுமே யுத்த காலத்துல வந்து 2 கையிலையும் இப்படி வீசினாலும், ரெண்டு கையும் இப்படி வீசினதுமே ஒவ்வொரு நட்சத்திரம் இருந்து பகவான் மகாவிஷ்ணுடைய ஒவ்வொரு அவதாரம் மறுபடியும் பிறந்தது. என்ன ஒவ்வொரு அவதாரம் பிறந்தத ராமனை கண்டதுமே என்ன பண்ணிட்டார், ராவண கும்பகர்ணன் ஓடி போயிட்டா. ஏன்டாரு ஒரு தடவை அடிபட்டிருக்கேன், மறுபடியும் போடணும். மகாவிஷ்ணு வராக அவதாரத்தை பார்த்தார், இரண்யாட்சன் ஓடி போயிட்டான். நரசிம்ம அவதாரம் இரண்யகசிபு ஓடி போயிட்டான். விவகாரம் பண்ணிட்டான். எல்லாம் மாயினால கல்பிச்சு அந்த மாயைக்கு தன் விருத்தமா இந்த பதார்த்தம் ஓடி போயிட்டாளா. அப்படி பார்த்தா எல்லா மாயும் போயிடுது. ஜனங்களும் அடடா நம்ம இவ்வளவு தயார் பண்ண உத்தரவு இல்லையே. கரங்குடி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதி கை விரல்கள்னால உண்டு பண்ணியதான மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களை உடையவளே. ஏதோ விவகாரம்னு கிருஷ்ணாமலை எல்லாம் போயாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அந்த விசேஷம் என்ன? ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் எனக்கூடியதான விசேஷம். அதனாலதான் இங்க சௌந்தர்யம். அழகு என்று சொன்னால் மனுஷனுடைய சரீரத்துல அழகு இல்லை. அவர் வெளுப்பா இருக்காருந்தால் அழகுங்கிறடா, கருப்பா இருக்காருங்கிற அழகுங்கிறடா. அது இல்ல. மூக்கு நீளமா இருக்குங்கிறது அழகா, இல்ல சப்பையா இருக்கிறது அது அழகுங்கிறான். சைனால இருக்கிறோம் அவன் என்ன மூக்கு சப்பையா இருக்குன்னா அது ரொம்ப அழகுங்கிறான். அங்க இருக்கிற ஸ்திரீ எல்லாம் கல்யாணமே பண்ணிக்கிறியாவாடா, மூக்கு நீளத்துக்காக இந்தியாக்கா வர இல்ல. அதனால அழகுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த சாரீரிகத்துல அழகானது அழகு இல்ல. அந்த மனசுல இன்னொருத்தரை காப்பாற்றணும், இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தா, அந்த எண்ணம் தான் நிஜமான அழகு. அப்படிப்பட்டதான அழக மகா லாவண்ய சேவதி. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா அழகும் ஓரிடத்துல சேர்ந்திருக்கக்கூடியதான அழகும் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் இப்படி இருக்கக்கூடியதான அழகு அவரிடத்துல பரிபூர்ணமா இருக்கிறதுனால அவருக்கு எது பேரு? சுபாங்கா. சோபனம் சுந்தராம் தனும் தாரையன். அழகான சரீரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதுனால சுபாங்கா. ஒரு இடத்துல நசத்திய காரியம் கரணம் வித்யதே. அவருக்கு சரீரமே இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்றேன், அழகான சரீரம்னு ஒண்ணு சொல்றேன். அவருடைய பரமான ஒரு ரூபம் சரீரம் இல்லாத ரூபம். அவர் அப்பப்ப மாயினால தன் இஷ்டமாக சரீரத்தை எடுத்துக்கொள்வார். அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதான அர்ச்சா மூர்த்தியானது அழகா இருக்கு அப்படின்னு. அப்புறம் சாந்திதா, முன்னால சாந்தா, அதுக்கப்புறம் சாந்தி சொன்ன அந்த சாந்திய உங்களுக்கு கொடுக்கிறவர். தான் சாந்தியா இருந்து கொண்டு சாந்திய கொடுக்கிறார். யாரு பணக்காரனோ அவனால்தான் மற்றவர்களை பணக்காரன ஆக்க முடியும். யாரு படிப்புள்ளவனோ அவன் தான் மற்றவர்களை படிப்பாளியாக ஆக்க முடியும். அதே போல அவரிடத்துல சாந்தி இருக்கு. ஆகையால் தான் நமக்கு சாந்தியை கொடுப்பவர், சாந்தியை கொடுக்க வல்லமை உள்ளவர். இவனே கவலைப்பட்டு இருக்கான். இவன் எப்படி சார் இன்னொருத்தனுக்கு கவலையை போக்கடிப்பான்?
ஆனா ஜனங்கள்லாம் கவலை, அவர்கிட்ட போனாலே கவலை போடும். இந்த விவகாரங்களை அவர் நிஜமாக பகவானை ஆசிரியிருந்தார். அப்பொழுது அவர்கிட்ட போனா நமக்கு சாந்தி. அது அந்த சாந்தி யார் அவர் கொடுக்கல, அவர் இதயத்துல அவர் உபாசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் அந்த தெய்வம் கொடுக்கற. எது பண்ணினாலும் அந்த பகவான் தான் பண்ண முடியுமே தவிர சாதாரண மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இதயத்துல இருக்கிற பரமாத்மா, நீங்க எந்த பரமாத்மா உபாசனம் பண்ணிட்டு இருக்கேடா அந்த பரமாத்மா உங்களை சேவிக்கிறவாளுக்கும் சாந்தியை கொடுப்பார். அவளுக்கு சேவிக்க தெரியல, உங்களை சேவிச்சுட்டு இருக்கார். ஆகையால் விவகாரம் என்னன்னா அந்த பரமாத்மா அவங்களுக்கும் கொடுக்கிறார். அதனால்தான் லோகத்துல என்ன பண்ணணும், பக்தாளை நம்ம உபாசிக்கணும், பக்தாள்கிட்ட போகணும், அவள்ல சத்சங்கம் இருக்கணும். சர்வதா சர்வ காலமும் எப்பொழுதும் பகவான் பிரயாந்தி. துர்கா சப்தத்தில துவாம் ஆஸ்ரிதாக, உங்களை யாரு ஆசிரியிருக்காளோ அவ ஆசிரியதாம் பிரயாந்தி, அவ 100 பேருக்கு ஆசிரியமா இருந்துருக்கா. காரணம் என்ன, அந்த அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படியே பரவது. கரண்ட் ஷாக் அடிச்சது ஒருத்தர, அவரை தொட்டா இன்னொருத்தருக்கு என்ன ஆகும்னு அவருக்கு ஷாக் அடிக்கிறது இல்லையோ, அதே மாதிரிதான் அவரிடத்துல சாந்தி இருக்குமே. ஆனால் அந்த சாந்தி இருக்கிறவ மனுஷியால் பக்கத்துல போனா உங்களுக்கும் சாந்தி வரும். அதனாலதான் உலகத்துல மிக சிறந்ததான ஒரு செயல் என்ன, சத்சங்கம். சத்சங்கத்வே நிசங்கத்துவம். அந்த சத்துகளா இருக்கிறவா என்ன பண்றா தெரியுமா, அவளோட போன உங்களை வேற யாரோடையும் சேர விடாம பண்ணிவிடும். இவர்கிட்ட சேர்ந்துடா இல்லையா, இது மேல வேற யாரும் ஊர்வம்புங்கிறது உங்களுக்கு இல்லாம பண்ணிவிடுறா. பேச்ச குறைச்சப்படுற, மற்ற ஆக்டிவிட்டிஸ குறைச்சப்படுற. எந்நேரம் பகவான் நாமாவை சொல்லுங்க, வேதாந்தத்தை கேட்டுட்டு இருக்கோ, இதையே பண்ணிட்டு இருக்கோன்னு பண்ணிவிடுற. அதனால 1000 பேரோட சேர்றதுங்கிறது குறைஞ்சு போயிடுது. இப்ப அந்த நிசங்கத்துவம் வந்ததுமே நிர்மோகத்துவம். எங்க சுகம் இல்லாத இடத்துல சுகத்துக்காக அலையலாம் பார்த்தேட, அது போயிடுது. அது போச்சுன்னா மனுஷன் நிச்சலி தத்துவம், நிச்சலமா இருக்கான். எப்ப நிச்சலமா இருக்கானோ ஜீவன் முக்தி, அந்த சாந்தியை இவர் கொடுக்கிறார். ஆகையால் தான் சாந்திதா என்ன பண்றார், ராகத்வேஷாதி வினிர்மோட்ச லட்சணாம் சாந்திம் ததாய். நமக்கு சாந்தியை கெடுக்கிறது எது, ராகத்வேஷாதிகள். ஒரு பொருளை பார்த்தாச்சு அது வேணும் 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 அலைஞ்சுட்டே இருக்காங்க. நம்மகிட்ட இல்ல அதுக்காக அலையலாம். இப்படி எல்லா பொருளும் வேணும் வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த விவகாரம் வேற இடத்துல கிடையாது. ஏன், அந்த ராகத்வேஷாதிகள் மனசை விட்டு போயிடுத்து, மனசானது வேற எங்கேயும் அலையல. அலையாத போனா மனசு சாந்தமாக இருக்கு. வாளியில ஜலம் விட்டு ஒரு மூலையில வச்சுடையானால் அந்த வாளி ஜலமானது அசையாம எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். ஒரு கல்லு போட்டேன்னா அது எப்படி மேலும் மேலும் அந்த ரிப்பல்ஸ் வந்துட்டே இருக்குமோ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு எண்ணமும் உங்க மனசுல அலைகளை உண்டு பண்றது. எப்பொழுது எண்ணம் இல்லாம பண்ணிவிட்டோ அலைகள் இல்லாம இருக்கும். அது யாரால பண்ண முடியும், பகவானால் தான் பண்ண முடியும். ஆகையால் ராகத்வேஷாதி நிர்மோக்த லட்சணாம் சாந்திம் ததாதி இது சாந்திதா. சாந்தியை கொடுக்கிறவர் முக்தோபத்ருப்யவ்யபதேசாச்சா அப்படின்னு ஒரு சூத்திரமே எழுதியிருக்கார் வியாசாச்சாரியார். ஜிஹ்வாத்ய அதிகரணத்துல முக்தோபத்ருப்ய வியபதேச, முக்தர்கள்னால் அவித்யா ராகத்வேஷாதி வினிர்முக்தை. அவித்யா ராகத்வேஷம் இவைகள் உடையவர்களால் விடப்பட்டது அப்படின்னு அந்த அவித்யா ராகத்வேஷாதிகள் யார் விட்டாலோ அவன் அந்த பரமாத்மாவை அடையல. இது சூத்திரக்காரர் தனிக்கே சொல்லியிருக்காரு. அதான் இருக்கு சாந்திதா. ராகத்வேஷாதி முக்த லட்சணாம் சாந்திம் ததாதி இது சாந்திதா. சுபாங்க சாந்திதா ஸ்ரஷ்டா. பகவானுக்கு என்ன சார் பேரு, ஸ்ரஷ்டா, படைத்தவர். இல்ல படைத்தவர்னா எதை படைச்சிருக்கார், உலகங்கள் எல்லாம் படைச்சிருக்கார். இத முதல் நாமாவில இருந்து படிச்சுட்டே இருக்குமேன்னு கேட்கக்கூடாது. ஆனா இத்தனை படிச்சிருக்க ஞாபகம் சொல்லிருக்கோமா, கேள்வி கேட்டு பாருங்க. யாருன்னா படத்தை யார் பண்ணினா, பகவான் பண்ணினார். இந்த வேஷ்டி எங்க வாங்கினேன், இந்த கடையில வாங்கினேன், யார் நேச்சா, நெசவாளர் நேச்சார். இப்படிதான் பட்டுப்படம் வாங்கணும், காஞ்சிபுரத்துக்கு போகணும், அங்கிருந்து அந்த ரூமுக்கே போகணும். இப்படித்தான் புத்தி போறது. 20 வருஷமா வேதாந்த வாசிட்டு இருக்கல. படைத்தவர் யாருன்னு கேட்டா பரமாத்மான்னு சொன்னாலும் தெரியறதா, சொல்லல. ஏன்னா நமக்கு
அந்த அளவுக்கு இந்த உலகத்துல மனசு நின்று போச்சு. அது அசைஞ்சாலும் தெரியும். ஆனா ஒவ்வொரு அணுவையும் சிருஷ்டி பண்ணினது அவர் தான். அதோட மட்டும் இல்ல, அத கொயவன் குடத்தை உண்டு பண்ணினார், இவர் அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா அவ மனசுக்குள்ள அவர் பூந்துட்டு அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். சோ ஒவ்வொரு காரியமும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். ஆத்துல மாமி பாலை காய்ச்சி உர குத்தி மூடி வச்சுட்டா, காலம்பரை எழுந்தா தயிர் வந்தது. அந்த பால்ல உர குத்துற காலத்துல பரமேஸ்வரன் இந்த கிருதயத்துல இருக்க. இல்லைன்னா சில நாள் உர குத்தினா அது அப்படியே இருக்கு சார், காலமே தயிராகலைங்கிற. என்ன பால்ல மிஸ்டேக்கா, உர குத்துறதுல மிஸ்டேக்கா, வேற ஏதாவது மிஸ்டேக்கா, ஒண்ணும் தெரியாது. அப்படியே இருக்கு. பால் தெரிஞ்சு போயிடுது, ஒன்றும் சரியா வரல, தயிராகலைங்கிற. என்ன ஆச்சு, ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் ஆகணுமையான அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அதனாலதான் பகவான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் அந்தந்த வேஷத்தில் என்று சொல்லி பகவானுக்கு பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்தில் இருக்கிற சராச்சரமான சகல பதார்த்தங்களையும் உண்டு பண்ணினவர் அவர் தான். மமயோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் அப்படின்னு பகவானே தெரிஞ்சுக்காரா இல்லையா? ஆகையால் இங்க சிரஷ்டான என்ன, பரம்பரையாக யாரோ சுட்டி பண்ணினா அதனால இவர் இல்ல. ஒரு கம்பெனியில ஒர்க்கர் தயார் பண்றான், யாருன்னா சார் அவர் தான் சிஎம்டி வந்து இவர் தான் சார் எல்லாத்தையும் இங்கே இத்தனை உண்டு அறுபதெல்லாம் இவர் தான் பண்றாரு, அவர் ஒன்றும் பண்ணல, அந்த கடைக்கு போறது இல்லை பக்கத்துல. அப்படி இல்லை, இது ஏதோ அந்த சர்வெண்ட் பண்ணினதெல்லாம் இந்த மாஸ்டர் பேர் எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தான் பூந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்க. அதனால்தான் நிஜமான சிரஷ்டா யாரு, பரமாத்மா. அவர் தான் எல்லாவற்றையும் நேர பண்ணிட்டு இருக்க. ஆகையால் உங்களை படைச்சது யாருன்னு கேட்டா பரமாத்மான்னு சொல்லணும், நீங்க யாருன்னு கேட்டா பரமாத்மான்னு சொல்லணும். நமக்கு இந்த எண்ணம் வரணும். அதற்காக தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மறுபடியும் மறுபடியும் நினைச்சிருக்கோம். நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் இருக்கிற சம்பந்தம் டைரக்ட், வேற யாரும் நடுவுல குறுக்கிடல. அவர் வழியாகத்தான் நம்ம போகணும்னு ஒருத்தர் ஒரு வழியும் வேண்டியதில்லை. ஏன், உங்க இதயத்திலே அவர் சாட்சாத் இருந்துட்டு இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷர்ஜுன திஷ்டதி காமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா, நமக்குள்ள இருந்துட்டு இருக்கார். ஒன்னே ஒண்ணு உள்நோக்கி பார்க்கணும், அவரை தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி யோசனை பண்ணணும். அந்த அவரை பத்தி நினைக்கிறதுக்காகத்தான் இந்த சாஸ்திரமாதி கிரந்தங்களோ பாஷ்யங்களோ புராணங்களோ வேதங்களோ எல்லாமே உங்க மனசை உள்நோக்கி திருப்பதற்காகத்தான். ஆகையால் சர்க்காதவு சர்வபூதானி சர்ஜா, எல்லா பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணினார். இப்ப சொன்ன மாதிரிதான் மரீச்சாதிகளை சிருஷ்டி பண்ணினார், அதுக்கப்புறம் தனக்காதிகளை சிருஷ்டி பண்ணினார், பிறகு அவளை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருக்கார். எதையும் விடலை. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை எப்படி சார் சிருஷ்டி பண்ணினார்? இது ஒரு விவகாரம், ரொம்ப முடியாதுங்கிறான். என்ன பண்றது, எல்லாம் தனக்குள்ள ஓம்காரத்துக்குள்ள வச்சிருந்தார் சார், அதுதான் அப்படி வெளியில படித்தனர், அதெல்லாம் முடியாதுங்கிறான். இது இப்படி இருக்கானோ இல்லையா? இவனே என்ன பண்ணினா, ஒரு சின்ன பென் டிரைவ் கையில வச்சுட்டு அதை கம்ப்யூட்டர்ல சொல்லிக்கிறான். என்னடா 20 புத்தகம் அதுல இருக்கு சார். அது எப்படி சார் வந்தது? இதை மட்டும் நம்பர் எடுத்தார். இது விவகாரம் என்னன்னா, ஒரு 1000 பாட்டு அதுக்குள்ள இருக்கான். அது பாட்டு கேட்டுட்டே இருக்கான். இவ்வளவு பாட்டு அதுக்குள்ள எங்க சார், எப்படி சார் வந்ததுன்னு தெரியாதுன்னு. இந்த சாதாரண மனுஷன், இவனுக்கு இருக்கிற புத்தியை பத்தி நீங்க தெரியும். ஏன்னா இவ்வளவு கண்டுபிடிச்சாலும் ஆத்துக்கு ஒரு காரியம் பண்ண முடியல, ஆத்துக்காரிட்ட வெச்ச வாங்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்டதான இவனே இவ்வளவு தயார் பண்றான்னா, எல்லாரும் இந்த புத்தியே தயார் பண்ண அந்த பரமாத்மா உலகத்தை பண்ண முடியுமா? முடியாத? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் நம்ம சரீரத்தை சிருஷ்டி பண்ணினார் பார்த்தா, இதுக்கு ஒண்ணுக்கே அவரை சர்வஜன்னு சொல்லணும். எத்தனை நரம்புகள், எத்தனை கண்டரங்கள், எத்தனை எலும்புகள், அதனுடைய ஜாயிண்ட் எப்படித்தான் சிருஷ்டி பண்ணினார் விவகாரம். அந்த குழந்தை பிறந்ததுமே டக்குன்னு கத்த வந்துட்டார். அது கத்தணும்னு யார் சொல்லி கொடுத்தா? பால் சாப்பிடணும்னு எப்படி சொல்லி கொடுத்தாரு? அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன மனுஷன் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவத்தையும் யூஸ் பண்றது தெரிஞ்சுட்டு இருக்கே, அது எப்படி தத்து கொடுத்தா? இவங்க புனகா உலகத்தை வீதியில ஒரு சரீரத்தை பாரு, அப்பவே ஈஸ்வரன் எவ்வளவு உயர வந்தவர்னு தெரிஞ்சு பாருங்க. அப்பப்ப நாஸ்திகம் பேசலாம், கோபம் வந்தா நாஸ்திகம் பேசலாம், காசுக்காக நாஸ்திகம் பேசலாம். ஆனா உள்ளூர நம்ம சரீரத்தையும் நம்ம விவகாரங்களையும் பார்த்தாலே அந்த பரமேஸ்வரனுடைய கௌரவத்தை ஒத்துண்டாகணும்.
ஆகையால் உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணினார் சர்க்காதியில. சர்வபூதானி எல்லா பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணினத்தினால் அவருக்கு சிரட்டா. அதற்கு பிறகு குமுதா, இது மேல 2 நாமாக்கள். குமுத குவலேசய, இது 2 தனி செட். குமுதா பூமியாவும் மோதத்தே இது குமுதா. பூ அப்படின்னு சொன்ன சரீரம் அர்த்தம், பூமின்னு அர்த்தம். இந்த பூமியிலையும் சந்தோஷப்படுறவரா என்ன சார்? என் பூமியில 100 பேர் சந்தோஷப்படப்படாதான்னு? பூமியில இருக்கிற வாழ்க்கெல்லாம், பூமியில பிறந்த வாழ்க்கெல்லாம் புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருக்கு. அவ இந்த ஊர்ல பிறந்ததுக்கே காரணம் என்ன தெரியுமோன்னா, புண்ணிய பாபங்கள் சேர்ந்து இருக்கிறது. வெறும் பாபங்கள் மட்டும் பண்ணியிருந்தா அவ கீழே பாத்தாளாதி லோகங்கள்ல பிறந்திருப்பா. அதே போலயே வெறும் புண்ணியங்கள் அதிகமா பண்ணியிருந்தாள்னா ஸ்வர்காதி லோகத்துல, பூலோகத்துக்கு மேல புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு 6 லோகங்கள் இருக்கு. அந்த லோகத்துல பிறந்திருப்பா. ஆனா இந்த மனுஷிய லோகத்துல பிறந்தவனா உபாபியாமேவ மனுஷ்ய லோகம் உபனிஷத் சொல்றோம். இந்த 2 கலந்து கலந்து பண்ணிவிட்டான் சார். அதனால்தான் காலம்பரை கொஞ்ச நேரம் சுத்தம், கொஞ்ச நேரம் துக்கம். காலம்பரை எழுதுமே பேப்பர் பாக்குறேன், ஈஸியெல்லாம் ஆனந்தமா சாயந்தரம் இருக்கேன், காபி சாப்பிட்டு சாப்பிட்டே இருக்கேன், அது வரைக்கும் சுத்தமா. நியூஸ் பேப்பர் படிச்சான், காபி கப்ப கீழே விட்டான், என்னடாச்சுன்னு 100 பேர் காலம் ஆயிட்டா, பிளேன் உடஞ்சு போச்சு, ஏதோ ஒரு விவகாரம் முழுக்க. இன்னொரு பேப்பர் பாக்குறான், சுத்தமா இருக்க, சந்தோஷப்படுறான். இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல எப்பாவது ஹாப்பியாவே இருந்து பார்த்திருக்கலாம். அதே போல துன்பமாகவே இருந்து பார்த்திருக்கலாம். இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து வருது ஒவ்வொரு செகண்டே தவிர எல்லாமே முழுமையாக இன்பம்னு ஒன்றும் சொல்ல முடியல. அதனாலதான் இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு டோட்டல் ஹாப்பினஸ்ங்கிறது கிடையாது. நிறைய காசு இருக்கட்டும், எல்லாம் வசதியா இருக்கு சார், ஆனா காசு எப்ப போகும் தெரியாது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, இந்த நாட்டிலேயே முதல் பணக்காரன் ஒருத்தன், ஒரே சந்தோஷம் இருக்கு. 2 நாள் ஆச்சு. திங்கட்கிழமை ஷேர் மார்க்கெட் ஓபன் பண்ணிட்டான். என்னடா ஆச்சுன்னு, இவர் 7வது இடம், இவருக்கு மேல 6 பேர். இவருக்கு இந்த பழைய விஷயமும் சொல்ல வேண்டாம், இந்த விஷயம் சொல்ல வேண்டாம். அதை சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க 6 படி கீழே இறங்கி விட்டீங்கன்னா ஓன்னு அழாம். முழுக்க நீங்க இருக்கிற இடத்துல தானே இருக்கு, விவகாரம் என்ன? உமா காசும் அப்படியே இருக்கு, நீங்க ஒண்ணும் ஆகல. சார் நேற்றுக்கு நான் நம்பர் 1 சொன்னா இன்னைக்கு 7ங்கிறானேன்னா நாளைக்கு 17 ஆகலாம். கவலைப்பட்டு அவன் ஏதோ சொல்லிட்டு நீங்க அவசப்பட்டு இருக்க தெரியாது மனுஷன். இதுதான் இந்த மனுஷிய லோகத்துல இல்லாத துன்பங்கள், இல்லாத விவகாரங்கள். ஆகையால் இப்படிப்பட்டதான பூமியிலையும் சந்தோஷமா இருந்தவர் யாருன்னு பகவான் தான். அவர் அவதாரம் பண்ற காலத்துல நிஜமாகவே இத்தனை இருந்தாலும் இதோட சம்பந்தப்படாமல் உள்ளூர ஆத்மாராமனாக இருந்தவர். ராமன் கஷ்டப்பட்டாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நடித்தார். ஆனா வஸ்துதா அவருக்கு என்ன, ஆத்மாராமஹா ஆத்மரதி ஆத்ம கிரியாவான் ஏஷ பிரம்ம விதாம்பரிட்டா. அதே போல கிருஷ்ணாதி அவதாரத்திலையும் எவனனை கண்டு ஓடினார்னு கதை சொல்றோம். இதெல்லாம் எதற்காக? ஒரு காரியத்துக்காக ஓடினார். வஸ்துதா தான் எப்படி இருக்கார், ஆத்மஸ்வரூபமாகவே ஆனந்த வடிவமாக இருக்கார். தேவதைகளுக்கெல்லாம் தான் பிரம்மம் எனக்கூடியதான ஆவரணம் இல்லை. நான் பிரம்மம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தா, இது கிடையாது. நான் பிரம்மம் எப்பவும் தெரியுது அவளுக்கு. அதே போல விக்ஷேபமும் இருக்கு, உலகமும் தெரியும். நமக்கு ஆவரணம் போச்சுன்னா விக்ஷேபம் போயிடும். ஆனா அவளுக்கு அப்படி இல்லை, ஆவரணம் மட்டும் போய் விக்ஷேபத்தை வச்சுட்டு உலகத்தை பார்த்துட்டு இருக்க, உலகத்துக்கு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்க. ஆனா உள்ளூர நான் பிரம்மங்கிற ஞானம் இருந்துட்டே இருக்கு. அதான் விசேஷம். ஆகையால் கௌ பூமியாம் மோததே இது குமுதா, பூமியில சந்தோஷமா இருக்கிறதுனால அவருக்கு குமுதா. சந்தோஷமான ஒரு கணம் சந்தோஷம் இல்லைன்னு, எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தவா. அதுக்கப்புறம் குவலேசயா, பூமிக்கு கூன மறுபடியும் பூமி தான். இந்த பூமி இருக்க, இத வலயமாக எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து இருக்கக்கூடியது ஜலம். அதனால கௌ ஸ்ரீதேகே வலய வலனாது சம்பரணாது குவலம் ஜலம். அந்த ஜலத்துல படுத்துட்டு இருக்கார் சார் மகாவிஷ்ணு. எப்படி படுத்துட்டு இருக்கார், எங்க படுத்துட்டு இருக்கார்? ஸ்ரீரசமுத்திரத்துல படுத்துட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, குவலேசயா. குவலம் ஜலம், குவலத்துல அவர் படுத்துட்டு இருக்கார். ஆகையால் குவலேசயா. சய வாச வாசிஷ அகாலாத் இது அலுப்தப்தம்யா. அதனால குவலேசயான
குவலசையா தானே சார் வரணும். சம்ஸ்கிருதத்துல சமாசம் பண்ணும் காலத்தில் அந்த விபத்தி எல்லாம் போயிடும். அதனால போயிடுமே குவலே செய்யான்னு சொல்லக்கூடாது, குவல செய்யான்னு தானே சொல்லணும்னு ஏதோ ஒரு சூத்திரம் சொல்லி இந்த சூத்திரத்தால சப்தமிக்கு அலுக்கு வந்து அதனால வனகரகான்னு சொல்லணும். வனேஜரஹா சொல்ற என்ன பண்றது. அதே மாதிரி ராதா கிருஷ்ணான்னு சொல்லணும். ரொம்ப பேர் பாருங்க ராதே கிருஷ்ணான்னு. ஏ ராதே ஹே கிருஷ்ணே கிருஷ்ணா அப்படின்னு தனித்தனி சம்போதனம். ஹே ராதே கிருஷ்ணா, ராதையும் கூப்பிடுறாரு கிருஷ்ணன் இல்லைன்னா ராதே கிருஷ்ணா வருமா பண்ணிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. அது மாதிரி இங்க சப்தம்யாக அலுக்கு. அதுக்கப்புறம் குவலஸ்ய பதரி பலஸ்ய மத்தியே தேதே தட்சகா, இளங்கம்பழத்துக்குள்ள நடுவுல இருந்தாராம். என்ன சார் இதுன்னு பரீட்சின் மகாராஜா 7 நாட்குள்ள அவர் காலமாயிடும் பிராமண சாபம் வந்து. பிராமண சாபம் பலிச்சாகணும். அதனால என்ன ஆச்சுன்னு அவரும் பார்த்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு புராணத்துல சொல்லியிருக்கு, சமுத்திரத்துக்கு நடுவில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காராம் ஒரு பில்டிங்கை கட்டிட்டு. அங்கே செக்யூரிட்டி போட்டார், யாரும் வரக்கூடாது, சப்தரிகள் தான் வரணும், அவா தப்பா வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு யாரோ ஒருத்தர் போறவர் ஒரு இளந்தம்பழம் எடுத்துன்னு போனார். அதுக்குள்ள இவர் இருக்காராம். யாரு இந்த தர்ஷகர். பழம் ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருந்தது, ரொம்ப நன்னா இருக்கேன்னு எந்த பழத்தை கையால தோட்டார், பிராணம் போயிடுதுன்னு கேட்டாரு. உள்ள தர்ஷகன் போட்டார் விவகாரம் முழுக்க. அது மாதிரி அவருக்கு குவலே ஜயா அப்படின்னு குவலே பதரி பலே மத்தியே சேதே இது தர்ஷகா சோபிதஸ்ய விபூதி. அந்த தர்ஷகனா பரமாத்மான விபூதி. அதுல என்ன கௌ பூமியாம் வலதே சம்ஸ்ரயதே இது சபர்ண சர்ப்பானாம் புதரம் குவலயம். பூமியில எப்பவுமே ரவுண்டா வளைஞ்சுத்தான் இருக்கும் பாம்பு, நேரம் அப்படி தண்டம் மாதிரி நிக்காது, அது வளைஞ்சு இருக்கும். பூமியில வளைந்து கிடக்கிறது பாம்பு. அந்த பாம்பு மடியில இவர் படுத்துட்டு இருக்க, ஆதிசேஷனுடைய மடியில படுத்து குவலே செய்ய வலயமாக இருக்கக்கூடியதான பாம்பு மடியில படுத்துட்டு இருக்கார். ஆயார் அவருக்கு குவலே செய்ய இது கௌ பூமியாம் வலதே சம்ஸ்ரயதே இது சர்ப்பாணாம் உதரம் குவலம் தஸ்மின் சேதே உதரே சேதே இது குவலே செய்ய அப்படின்னு அழகான நாமாக்கள். குமுத குவலேசய அப்படின்னு. அடுத்தது கோஹிதோ கோபதிர் கோப்தா விருஷபாட்சோ விருஷப்பிரியா அப்படிங்கிற நாமாக்கள். குமுத குவலேசய கோஹிதோ கோபதிர் கோப்தா விருஷபாட்சோ விருஷப்பிரியா. பகவான் மகாவிஷ்ணு சர்வலோக சரண்யம் ஆதிதேவன். அவருடைய திவ்யமான நாமாக்கள் கேட்ட மாத்திரத்தினாலே மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான தாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதான நாமாக்கள். அதுல சுபாங்கா சாந்திதா சிரஷ்டா குமுத குவலேசயா இது வரைக்கும் நாமாக்களை பார்த்தோம். அதுக்கு மேல அடுத்த நாமா கோஹிதா. அப்படி கோஹிதகான்னா கோக்களுக்கு ஹிதமானவர் அப்படின்னு அர்த்தம். கோக்களுக்கு நிஜமா சகாயம் பண்ணினவர் பகவான். எப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல இந்திரன் விடாம மழை 7 நாள் பெய்யும் பொழுது எல்லா ஜனங்களும் அல்ல கல்லோரத்தை அடைஞ்ச. ஜனங்களுக்காவதும் ஒரு இடத்துல தங்கறதுக்கு இடம் இருக்கு, பசுக்கள்லாம் என்ன பண்ணும் பார்ப்போம். ஆகையால் பகவான் பார்த்து அந்த கோவர்தன மலைன்னு ஒரு மலை, அத கொடை மாதிரி தூக்கி பிடிச்சுள்ள. எவ்வளவு நேரம் மழை வருதோ அவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டார். 7 நாட்களும் விடாம பெஞ்சுட்டு இருக்கு. வருஷம்னா சாதாரணமா இல்ல, கொட்டிண்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல அத்தனை பசுமாடுகளுக்கும் ஒரு விதமான ஹம்சையும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே அவளை காப்பாத்தினார். அதற்காக அவருக்கு கோஹிதான்னு. கோக்களை காப்பாத்தினார், எல்லாரையும் தானே காப்பாத்தினார். கோக்களை காப்பாத்தினார், ஆடுகள் மகிஷங்கள் இவைகள்லாம் காப்பாற்றப்படலையா, எல்லாமும் காப்பாத்தினார். ஆனா அதுல ஒரு விசேஷம் இருக்கு. முக்கியமாக
பசுமாடு இருக்க தர்மத்துக்கு அடையாளம். அந்த பசுமாடனுடைய சரீரத்துல எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கிறதாக ஒரு பிரதீதி. ஆகையால் பசுமாட நாம எப்பொழுதுமே ரோட்ல போனாலும் வலமாக போகணும்னு சொல்றோம். அந்த பசுமாட்டுடைய சரீரத்துல சகல பதார்த்தங்களும் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பசுமாட்டுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, அதனுடைய மலமோ மூத்திரமோ எல்லாமே மனுஷாளுக்கு ரொம்ப ஹிதத்தை பண்ணக்கூடிய. என்னமா ஹிதம் பண்றது? அதனுடைய மூத்திரமானது என்ன பண்றது? நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான அநேக விதமான வியாதிகளை போக்கடிக்கும். அதனாலதான் பாவனமா இருக்கணும்னு சொன்னா பஞ்சகவ்யம்னு ஒண்ணு பண்ணுவா. பசுமாட்டு பால், தயிர், எண்ணெய், நெய், அதோட ஒரு டிராப் பசுமாருடைய மூத்திரம், கோமயம் இதையும் சேர்த்து வச்சு அதை ஸ்வீகாரம் பண்றது. இது என்ன தாற்பயம் அப்படின்னா, நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ விதமான ரோகாதிகள் நமக்குள்ள இருக்கு. அது என்ன ஆகுது? நம்ம சரீரமானது எப்பொழுது வீக்கா இருக்கோ அந்த சரீரத்துல வெளிவருது. இது என்ன பண்றது? இந்த பசுமாட்டினுடைய ஒரு பஞ்சகவ்யமானது அது அங்க இருக்கக்கூடியதான ரோகாதிகளை இல்ல கம்ப்ளீட்டா நாசம் பண்ணிவிடும். இது அதற்கத்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்ல. எத்தனையோ பிராணிகள் இருக்கு. அத்தனை பிராணிகளுக்கும் வெவ்வேறு தர்மம் இருந்தாலும் மனுஷ சரீரத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கெட்ட பாக்டீரியா வியாதிகளை உண்டு பண்ணக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் நாசம் பண்றது. அதனால்தான் கோமாதான்னு சொல்றோம். அந்த கோமாதாவானுடைய அதை காப்பாத்துறது மனுஷர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாத மனம் ஒன்னும் இவனால வாழும். அது இருந்து அந்த பால் சாப்பிடுறதுனாலதான் ஏதோ நம்ம சௌக்கியமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் இல்லைன்னா என்ன வியாதி வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. ஆகையால் அப்படி இருக்கிறதுனால அவளை காப்பாற்றணுங்கிற அபிப்பிராயத்தினால அவளோட மற்றதையும் காப்பாத்து. கோக்களை தான் காப்பாத்தினார். மற்ற இவைகள்லாம் வந்தது ஏனால் அவெல்லாம் எடுத்து அனுப்பி எருமை வந்ததுன்னா நீ வெளியில போட்டு அனுப்பல. ஆனா விவகாரம் என்ன, காப்பாற்றுற இவளை மட்டும் காப்பாற்றினாங்கிறது நமக்கு தெரியணும். இது இப்ப மாடானா இருக்கிற குழந்தைகளுக்கு கூட சொல்லணும். இந்த பசுமாட்டினுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்கு பட்சல, அது பசுமாடானது சாதாரணமான ஒரு பிராணி தான். இருந்தாலும் அந்த பிராணி மனுஷனுக்கு ரொம்ப உபயோகப்படுறது. அதே போல வாழை மரம், வாழை இருக்க அதுல ஒரு சின்ன துண்டு கூட அது வேஸ்டா போறது இல்லை, மனுஷனுக்கு உபயோகப்படும். வாழை தண்டாகட்டும், வாழை பூவாகட்டும், வாழை காயாகட்டும், வாழை பழமாகட்டும், கடைசியில வாழை இலையாகட்டும், வாழை தண்டாகட்டும், அதுக்கு மேல இருக்க வாழை பட்டையாகட்டும், எல்லாமே உபயோகப்படுறது. அதோட மட்டுமல்ல, ஒரு தரம் நீங்க வாழையை உங்க ஆத்துல போட்டேன்னா அது அழியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த பெரிய வாழையானது அது கொலையை விட்டுவிட்டு கீழே விட்டுடுதுன்னா, அதுக்கப்புறம் பிராணன் விட்டுடுதுன்னா, அதுக்கப்புறம் அதுல இருந்து மறுபடியும் இன்னொரு வாழை மரம், வாழையடி வாழைன்னு சொல்றோம். இப்படி அந்த வாழை மரம் ஒண்ணு, இது ஒண்ணு, இவைகள்லாம் மனுஷாளுக்கு ரொம்ப ஹிதமானது. அதுக்காக அவளை காப்பாற்றணுங்கிற அபிப்பிராயத்தில் தான் பகவான் இப்படி காப்பாத்தினா. அதுதான் பகவானுக்கு என்ன பேரு? கோஹிதா. அதே மாதிரியே கோ பிராமணே சுபமஸ்து நித்யம். எப்பவுமே பிரார்த்திக்கிறது என்ன? கோக்கள் பிராமணாள். இந்த பிராமணாள்னா யாருன்னு, எப்பொழுதுமே தன்னலனை உத்தேசிக்காமல் மற்றவர்கள் சௌக்கியமா இருக்கணும் என்று யார் கருதுறாளோ அவளுக்கு பிராமணாளுக்கு. பிராமணன்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். அது எல்லாரும் பண்ண முடியுமா? சார், எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நீங்க அந்த அளவுக்கு பண்ணுங்க. எண்ணம் இருந்தா பண்ண முடியும். அதனால அப்படிப்பட்டதான எண்ணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அவ பிரார்த்தனை பண்றதெல்லாம் என்ன? உலகத்திற்கு எல்லா பிராணிகளும் எப்பொழுதும் சுகமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே அவ இருக்கணுங்கிற அபிப்பிராயத்துலதான் இவாள ரெண்டும் சொல்றது. பிராமணத்துவத்தை ரட்சித்தே ரட்சிதோஸ்யா தர்மஹா அப்படிங்கிறார் பகவத்கீதா பாஷ்யத்துல ஆச்சாரியா. இந்த பிராமணியம், பிராமண தன்மை அப்படின்னா உலகத்துக்கு ஏதோ விதமாக சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான தன்மை வளர்க்கப்பட்ட உலகத்துல மீதி எல்லாம வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்றோம். நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம். ஏனால் இவன் இந்த உலகத்துக்கே க்ஷேமத்தை பண்றான். நீங்க காலமே ஆகாரம் தயார் பண்ணிட்டேள்,
அன்னத்தை தயார் பண்ணினது அதுல மேல ஒரு புடி எடுத்து காக்காவுக்கு போடணும்னு இருக்கு. அப்ப என்ன முக்கியமாக காக்காவுக்கு கவனிக்கணும், அதே போல மற்ற பிராணிகளை கவனிக்கணும். அதே போலயே ஆத்துல சமையல் பண்ணியாச்சுன்னா பிரம்மச்சாரி பக்வான் நஸ்வாமி நௌபௌ அப்படின்னு பிரம்மச்சாரி என்ன சன்னியாசி என்ன அவளை இவன் காப்பாற்றணும். ஏன் சார் நம்ம சாப்பிட்ட அன்னத்துல வச்சிருக்க அன்னத்துல ஏதோ கொஞ்சம் அவளை கொடுக்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே போலயே பரிசரங்கள் சௌக்கியமா இருக்கணும், என்விரான்மெண்ட் எல்லாம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இவனுடைய வாழ்க்கை நடந்துள்ளது. அதே போல பித்ரு தேவதைகள் சௌக்கியமா இருக்கணும், தர்ப்பணாதிகள்லாம் பண்றது. அதனால அவளுக்கு தேவ யஜ்யங்கள் தேவதைகளுக்காக யாகம் பண்றது. இந்த தேவதைகளுக்கு யாகம் பண்ணா அவளுக்கு போய் சேர்றதா இல்லையா இதெல்லாம் எதிர்க்க காட்ட முடியாது. ஆனா என்ன ஆகுதுன்னு வேதம் சொல்றது, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இவ சௌக்கியமா இருப்பா அப்படின்னு. இங்க இருந்து நீங்க செல்போன்ல பேசுறேன், ஒரு வயரும் ஒரு மண்டம் இல்லையே சார், அதுபடி அவனை கேட்கணும்னு. எப்படி கேட்கும்னா அது உங்களுக்கு தெரிய வேண்டியதான்னு நிர்பந்தம் இல்லை. அவ கேட்டா அவ ஹலோங்கிறா, அவ சொல்றாளோ இல்லையா, அது எப்படி கேட்கறது சார்னா எப்படியோ கேட்கறது. அதே மாதிரிதான் இந்த லோகத்துல இங்கே இப்படி சொன்னதான விதானமாக நீங்க சொன்ன பண்ணினையானால் அவளுக்கு போய் சேர்றது, அவளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேர்றது. இப்படி இவைகள்லாம் இந்த பஞ்சசூனாகிரஹஸ்ய பஞ்சபாதக நாசினி அப்படின்னு நமக்கு தெரியாம பண்ணக்கூடியதான அத்தனை பாபங்களும் இதனால போறது. ஆகையால் இப்படி இருக்கிறவா இந்த கோன் ஒண்ணு பிராமணன் ஒண்ணு அவ சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் இப்படி பண்ணினார் அப்படிங்கிறது அவருக்கு கோஹிதா அப்படின்னு. அதுக்கு மட்டும் இது ஒரு அர்த்தம் நம்ம சொன்னோம், கோஹிதா அப்படின்னு. கவான் விருத்தியர்த்தம் கோவர்தனம் திருத்தவான் இது கோபியோ ஹிதா கோஹிதா, பசுமாடுகளுக்கெல்லாம் ஹிதம் பண்ணினார், அதனால கோஹிதா. இந்த கோ சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அதுல பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு, கோ சப்தத்துக்கு பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த பூமிக்கு ஹிதத்தை பண்ணினார், பூமிக்கு ஹிதத்தை பண்ணினா பூமேர் அவதாராய, பகவானுடைய அவதாரம் என்ன, அவதார ராசியம்னா பூமியில துஷ்ட எண்ணங்கள் இருக்கப்படாது. அந்த துஷ்ட எண்ணங்கள் கொண்டவாள அவர் இம்சப்படுத்தினார், அதான் கோஹிதா. பூமாதாவுக்கு சகாயம் பண்ணியிருக்கார். ஏன்னா ராட்சசா கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவா இவாளுடைய இதனால என்ன ஆச்சுன்னா பகவான் தயார் பண்ணினதான ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா, என்னது தர்மம் வேதங்கள் ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படி, அதுக்கு நாசம் பண்றவா. யாரும் யஜ்யம் பண்ணப்படாது, யாரும் தானம் பண்ணப்படாது, எல்லாரும் பணத்தை கொண்டு வந்து எங்கிட்டயே கொடுக்கணும், இவர் ஹிம்சை பண்ணிட்டு இருப்பார். இப்படி இருக்கிற ராஜாக்கள் ரொம்ப பேர் வந்திருந்தா அவள்லாம் கொல்லணும் அப்படிங்கறது என்ன, தர்மத்தை யார் நாசம் பண்றாளோ அவளை ஒண்ணு மறுபடியும் தர்மத்தை நிலநாட்டணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவர் காப்பாற்றினார். அதனால பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகவே துஷ்ட ராட்சசால பல பேரை கொண்டார். ஆகையால் இவர் கோஹிதா, பூமிக்கு ஹிதமானவர். நீங்க யாருன்னு அர்ஜுனன் விஸ்வரூபம் காட்டின பிறகு கேட்கிறான். விஸ்வரூபத்தை காட்டுன்னு சொன்னார். அவர் பாட்டுக்கு விபூதி நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நிறைய சொன்னார். அர்ஜுனனுக்கு ரைட்டு தப்புன்னு தோணல, ஆனா நான் பார்த்தா தேவலையே அப்படிங்கிறார். பார்த்தா தேவலையே சரி பாரு பாரு, ஆனா இந்த கண்ணோட நீ பார்க்க முடியாது. திவ்யம் ததாமி தே சக்ஷு, திவ்யமான ஒரு சக்ஷுசை நான் கொடுக்கிறேன், அதுல பத்தியமே யோகம் ஐஸ்வரம், என்னுடைய ஐஸ்வரமான யோகங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். பார்த்த பிறகு அர்ஜுனனுக்கு இது வரைக்கும் தான் என்ன நினைச்சானோ அதை விட மாறுதலா போயிடுது. ஏன்னா ஆச்சரியம் வியப்பு ஏற்பட்டது, அதற்கு மேல பயமும் ஏற்பட்டது. ஏன்னா தம்ஷ்டாகாரானா நிச்சதே முகானி, தித்திபலோட இருக்கார். அவருடைய வாக்குக்குள்ள வாயை திறந்துட்டு இருக்கு, அதுல நெருப்பு வெளியில வந்துட்டு இருக்கு. இந்த பீஷ்மர் துரோணர் கர்ணர் ஜெயத்ரதன் இவை எல்லாம் உள்ள போயிட்டா இருக்க, ஒவ்வொருத்தரும் அவர் வாய்க்குள்ள. ஒரு மனுஷன் அப்படியே மனுஷனே உள்ள விழுங்கி சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ரெண்டு பல்லுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கா சில பேர், உள்ளேயும் போக மாட்டேங்கிறா வெளியிலயும் வரமாட்டேங்கிறா. இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு. அர்ஜுனன் பார்த்து பயந்து போரும், இந்த ஸ்வரூபத்தை போரும் அப்படின்னு. அப்ப கேக்குற சுவாமி நீங்க யாரு,
புன்சிரிப்போட மகர குண்டலங்களோட கிரீட்டங்களோட சர்வாபரண சம்யுக்தமாக இருந்து கொண்டு சங்கசக்கர கதாபாணியாகத்தானே தங்களை பார்த்து கொண்டு வழக்கம். இப்ப திடீர்னு இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ரூபமா இருக்கே, தாங்கள் யாருன்னு கேட்க, அப்ப சொல்றார், காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தா, நான் காலஸ்வரூபமா இருக்கேன், உலகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன், சஜ்ஜனங்களை காப்பாற்றணும், அதான் கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை மறுபடியும் நிலநாட்டுவதற்காகத்தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி பூமியை சகாயம் பண்ணணும், பூமியில இருக்கக்கூடியதான துஷ்ட ஜனங்களை நாசம் பண்ணி மறுபடியும் இந்த பழைய தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தவர். ஆகையால் அவருக்கு கோஹிதா அப்படின்னு பேர். இது ரெண்டாவது அர்த்தம். கோஹோ பூமேஹே பார அவதரண இச்சையா, அந்த பாரத்தை குறைக்கணும் என்பதற்காகவே சரீர கிரகணம் குர்வன்வா, இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். சரீரத்தை எடுத்துட்டு இருக்காருன்னா நமக்கு சரீரம் நமக்கு கட்டப்பட்டது, அவர் சமயத்துல எடுத்துட்டு இருக்கார். போன ஜன்மாவில என்ன புண்ணிய கர்மா பாப கர்மா பண்ணினோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சரீரம் வரும். நாம் இங்கே பிறக்கிறேன் அங்கே பிறக்கிறேங்கிறது சாய்ஸ் இல்லை. நான் இப்படி பிறப்பேன் அப்படி பிறப்பேங்கிறது நமக்கு சாய்ஸ் இல்லை. போன ஜென்மாவில அதுக்கு முன்னாடி ஜென்மாவிலையோ எதை எதை பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வரும். ஆனா பகவானுக்கு எப்படின்னா, பகவானுக்கு கர்மா எல்லாம் ஒண்ணும் இல்லையோன்னா, ஆனா அவர் என்ன எப்ப வேணும்னாலும் மாயிக்கமான ஒரு சரீரத்தை எடுத்துக்கலாம். ஆகையால் அப்படி மாயிக்கமான ஒரு சரீரத்தை எடுத்துட்டு லோகத்தை சரிய பண்ணினார். அதனால சரீர அவசரடா சரீர கிரகணம் குர்வன்வா கோஹிதா. அதுக்கு வரும் கோஹிதா, கோக்களுக்கு நல்லது பண்றதுல அவளை காப்பாத்தினார். கோபதி கோஹோ பூமியா பதி கோபதி, பூமியை காப்பாத்தினவர். இந்த பூமியில அரசர்கள்லாம் கெட்ட காரியங்களை பண்றது இவை எல்லாம் பண்ணும் பொழுது அவளை நிறுத்தி பூமாதாவுக்கு நிஜமாக சகாயம் பண்ண. பூமாதாவுக்கு எப்படிமா சகாயம் பண்றது அப்படின்னு கேட்டா மழை வரணும். பூமிக்கு வஸ்துதா என்னன்னா நிறைய மழை வரணும். அந்த மழை இருந்தா தான் நிறைய இடத்துல பள்ளமா இருக்கிறதெல்லாம் மேடாயிடும். அது பூமியுடைய சுபாவம். அதே போல அந்த பூமியில தீர்த்தம் உள்ள போச்சுன்னா அது சாந்தமாக இருக்கும். நிறைய உள்ள இருந்து நமக்கு வேண்டியதான மரம் செடி கொடிகள்லாம் வளரும். இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம சரீரம் முழுக்க கையிலையும் காலையும் இதெல்லாம் சின்ன சின்ன முடி இருக்கு. அது எதுக்கு சார் வேஸ்ட் தானே? அத பத்தி தெரியாது நமக்கு. லோம கப்புமான் அது இருக்கணும். ஏன் அது இருக்க தொட்டுதான் அத்தியதிகமான உஷ்ணமோ அத்தியதிகமான சைத்தியமோ மனுஷனுக்கு வந்தா அந்த சரீரத்துக்கு மேல இருக்கிற தோலானது அஃபெக்ட் ஆகாது. அதை காப்பாத்த. அதே மாதிரி இந்த ஆடுகள்லாம் பாருங்க, காஷ்மீர் தேசத்துக்கு வந்தோம்னா அந்த ஆடுகள்லாம் நிறைய உள்ளு இருக்கும். அதுக்கு மேல முடி ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடியதான ஆடுகள் அதை தன்னை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். அதுக்கு மேல இருக்கிற உள்ள எடுத்து இவங்க ஷாலா இவ பண்ணிட்டு இருக்கான். விவகாரம் என்னன்னா அப்ப அதுக்கு என்ன, அதுக்கு பகவான் அப்படி கொடுத்துருக்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடியதான குழு நீங்க எப்பவோ வருஷத்துக்கு ஒரு 2 மாசம் போயிட்டு வரேன், ரிஷிகேஷ் போறேன் அது போறேன் அப்படின்ட்டு போயிட்டு வரேன். அப்பவே ரொம்ப குளிரா இருக்கு அப்படிங்கிற. வருஷத்துல 360 நாளும் அங்கேதான் வாழறது. அதனால குளிர் எங்கேயாவது மெட்ராஸ் வந்துட முடியுமா? வர முடியாது. அப்படி வந்தாலும் பிராணம் விட்டுரும். ஏன்னா இந்த வெயிலுக்கு அந்த உள்ள இருந்தா அது தாங்க முடியாது. இங்க இருக்கக்கூடியதான ஆடு இருக்கு பார்த்தீங்களா, இதுல சின்ன சின்ன ஒடியதான் இருக்கு. ஏன் சுவாமினர் அப்படி அந்தந்த சரீரத்துக்கு எது தேவையோ அது மாதிரி பகவான் அரேஞ்ச் பண்ணியிருக்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். தலையில முடி வச்சிருக்க, இந்த முடி என்ன நம்ம அதை ஃபேஷனா இருக்கணும்னு கிராப் பண்ணிட்டோம். பகவான் எதுக்காக இங்க தலையில முடி வச்சிருக்கார்? அதை பின்னால பின்னிண்டு அதை கொஞ்சம் அப்படியே உருண்டையா போட்டுட்டோம்னா கொஞ்சம் வெயிட் இருந்தது. ஏனால் தலையானது இப்படி நீக்கும். அப்படி பின்னால் நின்றதை என்ன ஆகும்னா அந்த ஞாபக சக்தி வளரும், மேதா சக்தி வளரும். அந்த மேதா சக்தி வரணுங்கிறதுக்காகத்தான் அப்படி புருஷாலும் பழைய நாள்ல சிக்கை வச்சுட்டு இருந்தா. அந்த சிக்கையாவது நல்ல ஸ்திரீகள் எவ்வளவு இருந்ததோ அதே மாதிரியே புருஷாலும் வச்சுட்டு இருந்தா. அவளும் முடி போட்டு வச்சுட்டு இருந்தா. எதற்காக? ஞாபகத்தை வளரணும். அதே போல ஸ்திரீகளுக்கும் இருந்தது. இப்ப ஸ்திரீகள் சில பேர் வச்சிருந்தாங்க, சில பேர் அதுவும் கிருஷ்ணார்ப்பணம் வேண்டாம்னு நினைச்சிருந்தா.
இது எதற்காக பண்ணினா இவன் சௌக்கியமா இருக்கணும், இவனுடைய மறதி இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனை சொல்லுது. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த பசுமாடு இருக்கிறது பூமாதா இருக்கால, இந்த பூமாதாவுக்கு நிஜமாவே சௌக்கியத்தை கொடுக்கணும், சாந்தத்தை கொடுக்கணும். அவள் உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பிரஜைகளுக்கும் மரங்கள் கொடிகள் அதுல இருக்கக்கூடியதான 6 சுவைகளையும் மனுஷால கொடுக்கணும். இதுதான் பூமிக்கு. பூமி பாருங்க நல்ல தங்கம் வளையும் பூமின்னா அது மாதிரி. ஆனா அந்த பூமிக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நிறைய அள்ளி கொடுப்பா. அது மாதிரி இருக்க அந்த பூமிக்கு ஹிதத்தை பண்ணணும்னு வேண்டிய அளவுக்கு மழை வரணுங்கிறதுக்காக தான் கோபதி. அந்தந்த சமயத்துல அதிவிருஷ்டியும் வரப்படாது, அனாவிருஷ்டியும் வரப்படாது. எந்த சமயத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்து அதை நல்ல சத்தியங்கள்லாம் நல்லா வளரும்படி பண்றார். ஆகையால் அவருக்கு கோபதி, கோஹித, கோபதி. அதுக்கப்புறம் கோப்தா. கோப்தா காப்பாத்துறவர். இதுல யாருன்னு சொல்லல, யார காப்பாத்துறார்? எல்லோரையும் காப்பாத்துறார். உலகத்தை படைச்ச பிறகு ஒவ்வொரு பிராணியும் வாழணுங்கிறது அவளுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் கர்மானுசாரமா கொடுத்து காப்பாத்திட்டு. இதை காப்பாத்துறவர் நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் காப்பாத்திட்டு இருக்கோம் நம்மள. உங்களால ஒண்ணும் என்ன ஆறுதுன்னு தெரியாது சார் உங்களுக்கு. நம்ம சரீரத்துக்குள்ள திடீர்னு வயத்தை வலிக்கிறதுன்னா எதனால வயிறு வலிக்கிறதுன்னு தெரியல. ஏன் என்ன ஒண்ணும் சொல்றதுன்னு தெரியலையே. விவகாரம் அப்படித்தானே இருக்க. கால்ல வீங்கி இருக்கு, டாக்டர்கிட்ட போனா லங்ஸ்ல கேன்சர் தானா, இதுக்கு சம்பந்தம் இல்லையா? உமக்கு தெரியாது. நம்ம என்ன எதனால இந்த சரீரத்துல என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு தெரியும். ஆனா அதை காப்பாத்துறவர் யாரு? உள்ள இருந்து அவர் தான் காப்பாத்து. அதுதான் பிரதமோ தைவியோ பிஷக்கு. முதல் டாக்டர் யாரு சார்? அவர் தான். அதனால எல்லோரையும் எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறவர் அவர் தான். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. மூச்சு காத்து உள்ளேயும் வெளியிலையும் போறது, உள்ளிலையும் வெளியிலும் போறது, போகும்படி யார் பண்ணினா? எப்படி ஏதாவது மிஷன் போட்டுட்டு இருக்காரா? தெரியல. அது நின்று போன பிறகு ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் ஆட்டி விடுங்க சார். ஏன்னா அவருக்கு சின்ன முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சுக்கணும், எங்க காசு அப்படின்னு சொல்ல முடியுறதோ சொல்லுங்க பாக்கலாம். இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்க இவர் தூங்கிட்டே இருந்தாலும் அவர் புறத்தை விட்டுட்டே தூங்கிட்டு இருக்காரு. மூச்சு காது உள்ளேயும் வெளியும் போயிட்டு இருக்க. எப்படி போறாரு யாருக்கும் தெரியலையே. அப்ப என்ன காப்பாத்திட்டு இருக்காரு அவர். ஏதோ விதமா காப்பாத்தவர். எப்படி காப்பாத்திட்டு இருக்காரு யாருக்கும் தெரியாது. நிஜமா காப்பாத்தவர் ரட்சகன் யாரு? ஜெகத் ரட்சகன்னு சொன்னா பரமாத்மாவைத்தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆகையால் கோப்தா ரட்சகோ ஜெகதா இது கோப்தா. ஒன்று கோப்தான காப்பாத்துறவர் அர்த்தம். இன்னொன்னு ரகசியமா இருக்கிறவர், கோப்பியமா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ரகசியம் அர்த்தம். இவர் எப்படி இருந்துட்டு இருக்கார்? தன்னை மறைச்சு வச்சுட்டு இருக்கார். எதனால? மாயினால. எங்கும் உள்ள பரமாத்மா இருந்த போதிலும் அவரை நாம் பார்க்க முடியல. ஏன்? தன்னை தான் மறைத்து கொண்டிருக்கார். தன்னைத்தான் எப்படி மறைச்சுட்டு இருக்கார்? மாயினால மறைச்சுட்டு இருக்கார். இந்த மாயாங்கிற ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியினால தன்னை மறைச்சுட்டு இருக்கார். சூரியன் இருக்கார், சூரியனானவர் அவருடைய பிரகாசம் ஒளி அதோட மட்டுமல்ல இந்த உஷ்ணம் ஔஷ்ணியத்தினால என்ன ஆகுது? சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஜலமோ பூமியில இருக்கக்கூடியதான ஜலமோ அத்தனை ஜலங்களும் அது நீராவரியா மாறுறது. நீராவரியா மாறுது, அப்படியே மேல போறது. போறப்ப அங்கங்க இருக்கக்கூடிய தூசி இவைகள்லாம் சேர்த்துக்கிறது, சேர்த்துட்டு அப்படியே ஆகாசத்துக்கு போறது. அதான் மேகம் ஆயிடுச்சு. சோ மேகங்கள்லாம் எங்க இருந்து வந்தது? சூரியனுடைய வெப்பத்தினால்தான் ஏற்பட்டது. அந்த மேகமானது சூரியனை மறைக்கிறது நமக்கு. தூமஜோதிஸ்தலில மருதாம் சன்னிபாதத்வ மேகா. தூமம் புகை, ஜோதிஸ் நீராவிரி, சலிலம் இந்த தீர்த்தம் இவைகள்லாம் இந்த காத்து தூசி இவைகள்லாம் சேர்ந்துதான் மேகமாகுது. இந்த மேகமானது சூரியனையே மறைக்கிறது. அப்ப சூரியனிடத்துல இருந்து வந்த சக்தி ஔஷ்ணிய பிரகாசன சக்தி, அது எப்படி சூரியனே மறைக்கிறதோ அதே போல பகவானிடத்துல இருக்கக்கூடியதான மாயான ஒரு சக்தி இருக்கு பார்த்தா, அந்த சக்தியினால தானே மறைஞ்சிருக்க. அதனாலதான் அந்த மாயைக்கு ஒரு பேர் என்ன? ஆவரண சக்தியோட கூடியிருக்கு. இந்த ஆவரண சக்தியோட இருக்கிறதுனாலதான் நாம் அந்த பகவானை பார்க்க முடியல.
பகவான் எங்கும் இருக்கார். அவர் இல்லாத இடம் இல்ல. இருந்தாலும் நாம் அவரை பார்க்க முடியல. இது காரணம் என்ன? மாயினால மறைஞ்சிருக்கா. இது என்ன மாயினால ஏன் மறைவானே? அவர் நேரா இருந்ததுனால நம்ம எல்லாம் பார்த்துடலாமே. அவர் என்ன, அவரை பார்த்தா உலகத்தை பார்க்க முடியாது. அதுதான் பகவானை பார்த்தலையானால் அப்புறம் உலகம் தெரியாது. கிழிஞ்சல்ல வெள்ளின்னு பார்த்து ஏமாண்டிருக்கார். வெள்ளின்னு பார்க்கிறேன், கிட்ட போறேன், அதை எடுத்துக்க போகிறேன். கிட்ட போய் அதை எடுத்துட்ட பிறகு தெரியுது அது கிழிஞ்சல் இல்ல, வெறும் வெள்ளி இல்ல, வெறும் கிழிஞ்சல் தான். அப்புறம் என்ன பண்றேன்? சான்னு விட்டு இன்னொரு தரம் பார்த்தேன்னா அது வெள்ளின்னு நினைக்க மாட்டேன். எப்ப இது கிழிஞ்சல்னு உண்மை தெரிஞ்சுக்கிட்டோ அதுக்கு அடுத்த தரம் நீங்க பார்க்கும் பொழுது அது வெள்ளி மாதிரி காணப்பட்டாலும் இது வெள்ளி இல்ல, கிழிஞ்சல் அப்படின்னு. அதே போலயே இந்த உலகத்துல நமக்கு எல்லா விதமான ஆசைகளும் இருக்கு. அழகான ஆடைகள் இருந்தா அதை வாங்கிக்கணும், தின்பங்கள் சௌக்கியமா இருக்குமே ஆனால் அதை சாப்பிடணும், அதே போல ஒரு ஃபேஷனா ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கி அனுபவிக்கணும், இப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இது என்ன? உலகத்துல ஆசை உண்டாகுது. உலகத்துல உண்டாகக்கூடியதான ஆசை அந்த பொருள்களை அடையணும் என்பதற்காக இவனுக்கு ஒரு நாட்டம். இவைகள் எல்லாம் உள்ள இருக்கிற பரம்பொருளை பார்க்காததினால், உள்ள இருக்கிற பரம்பொருளை பார்த்தீர்களேயானால் அதற்கு பிறகு இதுல ஆசை வராது. அதான் சொல்றாரு ஒரு பெரியவர், காக்கோலோ கவதேவாயம் சம்சாரோ அஜ்ஞான கல்பிதா. காக்காவும் கோட்டானும் ஒன்னா சேர்ற மாதிரின்னு. காக்காவுக்கு எப்படி? அதுக்கு பகல்லதான் கண்ணு தெரியும், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கண்ணு தெரியும். அதனாலதான் ராத்திரி 8 மணிக்கு மேல காக்காவை பார்க்க முடியுமா? நீங்க பார்க்க முடியாது. அதே போல கோட்டான் இருக்க பட்சல அது என்னன்னா ராத்திரி நல்லா பார்த்தோம், பகல்ல அது கண்ணு தெரியாது. இப்ப காக்காவும் கோட்டானும் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யானிஷா பசியத்தும் முனே. அப்படின்னு எந்த பிரம்மத்தை பார்க்கறதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காரோ ஞானி, அவருக்கு சம்சாரங்கிறது இந்த உலகம்ங்கிறது ஒரு இருட்டா இருக்கு. நாமெல்லாம் சம்சாரத்துல ஆனந்தமாக எல்லாம் அது வேணும் இது வேணும்னு புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே இருக்கும். ஆனா நமக்கு பிரம்மம் தெரியல. இப்படி இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டார், என்னை பார்த்தால் இவர்கள் உலகத்தை பார்க்க முடியாது. உலகத்தை பார்க்கலன்னா அவளுக்கு அவ பண்ணியிருந்தான கர்மா போகாது. கர்மா எப்படி போகும்? நீங்க பண்ணின கர்மா அதை அனுபவிச்சாதான் போகும். புண்ணியம் பாபம் அனுபவிக்க, சுக துக்கம் அனுபவிக்கிறதுக்காக அல்லவா நீங்க புண்ணிய பாபங்கள் பண்ணியிருக்கேன். எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த புண்ணியங்கள்லாம் எதற்காக பண்ணினோம்? சுகத்தை அனுபவிக்கணும்னு. பகவானை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது. அதுக்காக என்ன பண்ணிவிட்டார்? தன்னை மாயினால மறைச்சுண்டார். அந்த மாயினால மறைச்சுண்டதுனால என்னாச்சு? அவர் மறைஞ்சிருக்கார், நாம் உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்படி எல்லாம் மாயினால மறைச்சு விட்டாரே. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி சார் பகவானை பார்க்கறது? மனுஷன் எப்படி சார் மோட்சத்தை அடையிறது? அப்படின்னு ஒரு சந்தேகம் மனுஷாளுக்கு வரும். ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமோ? எந்த பக்தனானவன் என்னை இதயத்துல தேடுகிறானோ அவனுக்கு நான் காணப்படுகிறேன். அந்த மாயையில இருக்கக்கூடியதான ஆவரண சக்தியை நீக்கிவிட்டு என்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுவேன். இதுக்கு என்ன பேரு? அனுகிரகம்னு பேரு. இப்ப திரோதானம் அனுகிரகம். சாதாரணமாக தன் வடிவத்தை தான் மறைத்துக் கொண்டிருக்கார். ஆனா பக்தாளானவர் யார் அவரை பின்பற்றாரோ அவளுக்கு அவளுடைய ஸ்வரூபத்தை, தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பித்து அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? கோப்தா ரக்ஷகா ஜகதா இது கோப்தா ஸ்வமாயையா ஸ்வம் ஆத்மானம் சம்ருணோதி. ஸ்வமாயையா தன்னுடைய மாயினால தன்னுடைய உருவத்தை மறைச்சுருக்கார். ஆகையால் கோப்தா. அதுக்காக விருஷபாட்சா அப்படின்னு அடுத்தது. விருஷபாட்சா விருஷம்னு சொன்னா நாம அது காளைங்கிற அர்த்தம். விருஷபம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். விருஷம்ங்கிற பதம் வருஷம்ங்கிறது. வருஷம்னா மழைன்னு அர்த்தம். அது மாதிரி விருஷம்னு என்ன அர்த்தம்? கொற்றவர். எதை கேட்டாலும் நீங்க கொஞ்சமா கேட்டாலும் நிறைய கொடுத்துக்கலாம். எல்லாத்த விட மனுஷாளுக்கு முக்கியமாக ஒண்ணு வேண்டி இருக்கு, அதை நம்ம கேட்கறதே இல்லை. பகவான் நம்ம எப்ப போனாலும் காசு வேணும், புகழ் வேணும், உத்தியோகத்துல பெரிய ஸ்தானம் வேணும், இப்படியே நம்ம வேண்டி கேட்டு. இவைகள் எல்லாம்
மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறதே தவிர நிஜமான இன்பத்தை கொடுக்க. காசுங்கிறது பாருங்க, அதுக்கு அர்த்தம்ங்கிற அது அனர்த்தம்னு சொல்லணும். சம்பாதிக்கிறப்பவே அது வர பர்யந்தம் அதுக்கு ஒரு ப்ராப்ளம். கஷ்டப்பட்டாதான் காசு வரும். காசு கையில இருந்ததுன்னா அது என்னடா ஆச்சுன்னு அது பத்திரமா வச்சு காப்பாத்துறதுன்னு அதை விட கஷ்டம். அதற்கு பிறகு அது செலவாற காலத்துல ஐயோ போயிடுது, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் குறைச்சு போயிடுது அப்படின்னு எல்லோருக்கும் அப்படித்தானே. புதுசா பொருள் வாங்குறப்ப நல்லா இருக்கு, வாங்கிடுவோம் ஐயோ பொருள் இவ்வளவு காசு ஆயிடுது. அப்ப என்ன அர்த்தம், இந்த காசானது வரும் பொழுதும் துன்பம், இருக்கும் பொழுதும் துன்பம், போகும் பொழுதும் துன்பம். இது எப்படி சார் நீங்க சுகம்னு சொல்றேன்? இருந்தாலும் மனுஷனுக்கு எல்லோருக்கும் இந்த காசுல சுகம்ங்கிற ஒரு பிரமம் ரொம்ப நாளா இருக்கு. அது எப்படி இந்த காசுங்கிறத பத்தி அவன் அது நிறைய இருந்தா நிறைய சுகமா இருக்கலாம் இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா வர பர்யந்தம் தான் அப்படிப்பட்டதான எண்ணம் வந்த பிறகு நிஜமா அதனுடைய ப்ராப்ளம் இவனுக்கு தெரியும். ஆகையால் விவகாரம் என்னன்னா இந்த காசு. அதே போல பெரிய உத்தியோகம், பெரிய பதவி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எந்தெந்த அளவுக்கு பொறுப்பு வருதோ அந்தந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் வராது. ராஜா ரொம்ப சௌக்கியமா இருக்காரு சார், எல்லாம் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வராது. ஏன்னா ராத்திரி வேளையில சிஐடியை விசாரிக்கணும். ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவான். எதிர்க்க இருக்கும் பொழுது இது எப்படி பண்ணணும், இது பண்ணணும், இது ரொம்ப கஷ்டம். நிஜமா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிஜமாக கஷ்டம்தான். இப்படி விவகாரம் என்னன்னா பேரோ புகழோ பதவியோ காசோ இவைகள்ல நிஜமா சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு 65 வயசுக்கு மேல ஆயிடுறது. அதுக்கப்புறம் ஒண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை. எப்ப தெரியணுமோ அப்ப தெரியல, அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படித்தானே ஆயிடுது வாழ்க்கை. ஆனா விவகாரம் என்ன, இந்த மனுஷாளுக்கு முக்கியமா வேண்டியது மனசாந்தி. அந்த சாந்திங்கிற ஒரு பதார்த்தமானது இவளுக்கு தெரியல. அந்த சாந்தியினால என்ன ஏற்படுறது, இவனுக்கு பூர்வம் எனக்கூடியதான எண்ணம். அத சாந்தி அதீத கலா அப்படின்னு சொல்றது. தந்திராஜர்கள்ல சாந்தி அதீத, சாந்திக்கு அப்புறமா இருக்குன்னு சொல்றாளே. அதே பகவத்கீதையில சொல்றது சாந்திம் நிர்வாண பரமாம் மத்தம் ஸ்தாமதி கச்சதி. சாந்திம் நிர்வாண பரமாம், இந்த சரீரம் தோணாததான ஒரு சாந்தி, மறுபிறவி இல்லாததான ஒரு சாந்தி. எல்லோரும் ஆனந்தமா எப்பொழுதும் இது போரும் அத்தனையும் வருது. வரும் பொழுது இவன் எதிர்பார்க்காம வருது. இது வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் வருது. இருக்கிறது 4 பேர் கொடுத்துட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. இவைகள்தான் சாந்தி. அப்படிப்பட்டதான சாந்தி உங்களுக்கு வரணும். அதுக்காக பகவான் என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவைக்கு அதிகமாக கொடுக்கிற. அப்படி எல்லாத்தையும் வருஷிக்கிற. ஆண்டாள் நெய் பெய்யுதுன்னு, மழை பெய்யறா போல நெய் பெய்யுதுன்னு, சக்கரை பொங்கல்ல நெய் கொஞ்சமா விடுறது இல்ல, அப்படியே அதுக்கு மேல ஒரு ஒன்னிச்சு நிக்கிறா போல அப்படிங்கிற பட்சல. அதே மாதிரி தான் நீங்க எவ்வளவு வேணுமோ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பொருளும் அதை விட அதிகமாகவே அந்த சமயத்துல கொடுப்பா. பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுப்பார். அதனால்தான் அவருக்கு விருஷபாட்சா. விருஷகான்னு சொன்ன தர்மத்தை வர்ஷிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். சகலான் காமான் வர்ஷுக்கே அக்ஷிணி அத்யா. யாருடைய 2 கண்கள் உங்களுக்கு வேண்டியதான எல்லா விதமான காமங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வேண்டியது நிறைய கொடுத்துட்டே இருக்க. மழை பெய்கிற அவையில கொட்டும். அப்படிப்பட்டதான அழகான கண்களை உடையவர். அவருடைய கண்கள் எப்படி இருக்கு, நீங்க அந்த பார்வையானது உங்க மேல விழுந்ததையான உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமான சகல பதார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதான கண்களை உடையவர். தாமர கண்ணன்னு சொல்லலாம். அதே போல விருஷபாட்சா. அந்த பார்வையானது நம்ம மேல விழுந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கவே வேண்டாம். பகவான் சில பேர் அசடாட்டா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டு வாங்குறது தேவையிலையே, கேட்காம வாங்குறது தேவையிலையே. நீங்க கேட்காமலே அவர் அதிகமாவே கொடுப்பார். நீங்க கேட்டுல எவ்வளவு கேட்பீங்களோ அவ்வளவுதான் கொடுப்பார். நீங்க கேட்டு வாங்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியாது. இது நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்லா இருக்குங்கிறத வாங்கின பிறகு நல்லா இல்லைன்னா, ஆனா விவகாரம் என்னடா கேட்காம அவரே கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதா இருக்குமோ அதான் கொடுப்பார்.
ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? விருஷபாட்சா அப்படின்னு. சகலாம் காமான், எல்லா ஆசைகளையும் வருஷக்கே அக்ஷணி அஸ்யா, கொடுக்கக்கூடியதான கண்களை உடையவர். அது ஒரு அர்த்தம். ரெண்டு, விருஷபா தர்மஹா சயேவா திருஷ்டி ரஸ்யா. விருஷபம்னு சொன்னா தர்மம்னு. இப்ப இந்த கோவில் எல்லாம் ரிஷப வாகனம் அப்படிங்கிற ரொம்ப விஷயம். ரிஷப வாகனத்தை போய் பார்க்கணும், நந்தி வாகனத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற. எல்லாத்த விட ரிஷப வாகனம் விசேஷம்னு சொல்றாள். எதற்காக விசேஷம்னு சொல்றா அப்படின்னு ரிஷபம்னு தர்மம்னு அர்த்தம். தர்மத்துக்கு மேல கர்த்தேஷதே துர்விதரணா ஏஷாம் லோகானாம சம்பேதாய, அப்படி இந்த உலகம் எல்லாம் தடம் புரண்டு வராம இருக்கிறதுக்காக காப்பாத்திட்டு இருக்காரு. அதை சமுத்திரத்துல ஜலம் ஜாஸ்தியா இருக்கு, சமுத்திரம் மறுபடியும் வந்துருதுன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் லைன் பீச், செகண்ட் லைன் பீச் எல்லாம் வந்துருதுன்னு நம்ம கதை என்ன ஆகும்? அது அந்த இடத்துலயே இருக்கு. அதே போலயே இருக்கிற சமுத்திரம் ஒரு மைல் உள்ள போயிடுதுன்னா அப்பவும் கஷ்டம்தான். அது கரெக்டா வரணுங்கிறதுக்காக அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு நெருப்ப வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு படபாகினின்னு பேரு. அது என்ன ஆறுது, எந்த அளவுக்கு தீர்த்தம் வேணுமோ அவ்வளவுதான் வச்சு. அதுக்கு அதிகமாக லெவல் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய இந்த ஜலத்தை அந்த நெருப்பு குடிச்சு விடும். விவகாரம் என்ன, சமுத்திரம் அப்படியே இருக்கு. அதே போலயே நிறைய சமுத்திரம் தீர்த்தம் குறைஞ்சு போச்சுன்னா மழை கொட்டும் கொண்டு வந்து திருப்பியும் கொட்டிடுவார். அது அப்படி ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங்கா ஒரு மெக்கானிசம் தயார் பண்ணி வச்சிருக்காரு. அது அங்கே மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வயத்திலையும் ஜடராக்னின்னு இருக்கு. அந்த ஜடராக்னி என்ன பண்றது, சரீரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு அதை காப்பாத்திட்டே இருக்கு. அதிகமாக ஆகாரத்தை சாப்பிட்டேன்னா அதை பாக்கம் பண்ணி ஜீரணமைய அனுப்புறது. அது இல்லைன்னா என்ன ஆயிடுது, ஆகாரம் வயத்துல குறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்களேன், அது தாகத்தை உண்டு பண்ணும், பசியை உண்டு பண்ணும். அந்த தாகமும் பசியும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்றது, ஆகாரத்தை உட்கொள்ளணுங்கிற எண்ணத்தையும் கொடுக்கும். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. இப்படி எல்லா மனுஷியாளுக்கும், எல்லா பிராணிகளுக்கும், எல்லா பூதங்களுக்கும், சாதாரணமான ஜட பதார்த்தங்களுக்கு கூட இப்படி இருக்கும்படி இப்படி காப்பாற்றக்கூடியது அவரிடத்துல இருக்கக்கூடியதான தர்மம்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தர்மம்னு ஏதோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரோட்ல சாதாரணமா ஏழைகளா இருந்தா அவளுக்கு ஒரு 10 பைசா போட்டா அதான் தர்மம்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு சாதாரணம். அவ்வளவுதான் தர்மமும் தெரியுது. இப்ப இது தர்மம்ங்கிறது ரொம்ப குறைச்சலான ஒரு மீனிங். நிஜமான தர்மம் என்ன, உயிரோட இருக்கும் பொழுது அம்மா அப்பா பேச்சு கேட்கறது, குருவுடைய வார்த்தையை கேட்கறது, குருவை தெய்வமா நினைக்கிறது, வேதங்களை படிக்கிறது, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம், பகவன் நாம சொல்லிட்டு இருக்கிறது. கேயம் கீதா நாம சஹஸ்ரம், பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமாவது ஒரு நாளைக்கு படிங்க. ஏன்னா அதுல அவ்வளவு பகவானுடைய தத்துவ ரகசியம் வச்சுட்டு இருக்க. நாம சஹஸ்ரம், அவருடைய பெயரை படிச்சுட்டே இருந்தா புரியறதான்னு. நீங்க படிச்சுட்டே இருந்தாலும் புரியறதுக்கு வசதி அவர் பண்ணுவார். இதெல்லாம் படிக்கிறது கஷ்டம் சார், இன்னார் படிக்கப்படாது, இன்னார் யார் சொன்னா, அப்படி படிச்சுட்டே இருந்தா அதுக்கு தகுந்ததான வசதி பகவான் அறியறதுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் அவரே கொண்டு வந்து கொடுப்பார். ஆகையால் அவரிடத்துல நம்பி நீங்க பண்ணீங்கன்னா எல்லா இவைகள்லாம் தர்மங்கள் நிறைய இருக்கு. கர்மாக்கள், கோவில கட்டுறது, குளம் வெட்டுறது, அதே போல அதுக்கு சகாயம் பண்றது, பார்க்க தயார் பண்றது, இப்படி நிறைய தர்மங்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா அத்தனை தர்மங்களையும் வளர்க்கிறார். அத்தனை தர்மங்களையும் மனுஷியாளுக்கு வரட்டும் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல இருந்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு விருஷபாட்சா, விருஷப வாகனத்தை பார்க்கறதுக்கு தாற்பயம் இதேதான். இங்கே சிவன் கோவில்ல விருஷப வாகனம், அதே மாதிரிதான் ஈக்குவலண்டா பெருமா கோவில்ல கருட வாகனம்னு சொல்லுவாங்க. கருட வாகனம், கருட சேவைங்கிறத அந்த கருடனும் தர்மத்துக்கு சின்னம். ஆகையால் தர்மத்தை காப்பாத்துறது, எப்பொழுதும் தர்மத்தை காப்பாத்துறது பகவானுடைய முக்கியமான காரியம். அதனால்தான் விருஷபாட்சா பாருங்க. விருஷபா தர்ம, விருஷபம்னா தர்மம், சயேவா திருஷ்டி அஸ்யா இது விருஷபாட்சா, அவருடைய பார்வையெல்லாம் இந்த தர்மத்தை நிலநாட்டார். இந்த தர்மமானது 2 விதமாக பிரிச்சு கொடுத்திருக்கார் வேத உலகத்தை சுட்டி பண்ற காலத்திலேயே. அது என்ன பண்ண, பிரவருத்தி லட்சணமான தர்மம்னு நிவர்த்தி லட்சணமான தர்மம். பிரவருத்தின்னு ஒரு செயலை பண்ணி அதனால நல்லதை சம்பாதிக்கிறது. இன்னொன்னு நிவர்த்தின்னு ஒரு செயலை பண்ணாம வெறுமனை இருந்து பண்றது. செயலை பண்ணிட்டு இதை பண்ணக்கூடியதான தர்மம் என்ன, கர்மாக்கள் எல்லாம்.
இந்த நித்திய கர்மா நைமித்திய கர்மா அவாவாளுக்கு சொன்னதான கர்மா இவைகள்லாம் நம்ம பண்ணிக்கொண்டே இருந்தோமே ஆனால் மனதுல இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும். நம்ம வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். மனுஷன் பகவானுக்கு சமீபத்துக்கு செல்வா. இது ஒரு கர்மா. இதெல்லாம் முதல்ல தயார் பண்ணி என்ன பண்ணார், மன்வாதிகளுக்கும் மரீட்சியாதிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார். மரீட்சி அங்கிருந்தார் இப்படிப்பட்டதான வாழ்க்கை சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா அவ பின்னால இருக்கிறவளுக்கு படிச்சுட்டே இருக்கட்டும். அதே போலயே நிவர்த்தி லட்சணமான தர்மம். நிவர்த்தினா என்னன்னா எதையும் பண்ணாம தபஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கர்மாக்கள் அது இது அங்கே இருக்கிறது இதெல்லாம் இப்ப சொன்னேன் பாருங்க, கோவில் கட்டுறது கொலை பண்றது ஜனங்களுக்கு ராயம் இப்படி எல்லாம் இல்லாம சாந்தமா ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு அதுவும் தேவை, ரொம்ப தேவைதான். அது என்ன பண்ணும், அப்படி இருக்கிறவா மனசு சாந்தமா ஆயிடும். இந்த மனசுக்கு ஒரு சுபாவம் என்ன தெரியுமா, யாருக்கு கிட்ட நீங்க இருக்கல உங்க மனசும் அதே மாதிரியே ஆயிடும். ரமண மகர்ஷிக்கு முன்னால போனார், ரொம்ப கவலைப்பட்டு 1000 கேள்வியோட போறார். அங்க போய் உட்கார்றார், வேற ஒன்னும் பண்ணல, வெறும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரும் பேசல இவரும் பேசல. அடுத்த நாள் காலையில எழுந்து வந்துவிட்டார். நிறைய பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போனீரு கேள்வி இல்லைன்னு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்துருந்துட்டார். இனிமேல அவரை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, உங்களுக்கு மனசுல ஏற்படக்கூடியதான சந்தேகங்களோ கவலைகளோ எல்லாமே ஒரு சாந்தமான மனசு இருக்கிற இடத்துல காண போனா போயிடும். அந்த சாந்தமான மனசு இருக்கிறவா எப்படி சார் இருப்பா, அவ தபஸ் பண்ணிட்டே இருப்பா. அதனால யோகேன அந்தே தனுத்யஜாம். ரகுவம்சத்துல இருக்கிற மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணுவாளா, எவ்வளே விஷயம் சின்ன குழந்தைகள் பால்யே அபியஸ்த வித்யானாம் சைத்தவே அபியஸ்த வித்யானாம். சின்ன குழந்தையா இருக்கும், நிறைய படிப்பா. அதுக்கப்புறம் எவ்வளே விஷயம் அர்த்தங்க விவகாரங்கள் கவனிப்பா. ராஜாக்களா இருக்கிறவா வார்த்தகே முனிவிருத்தினாம். வார்த்தகம் வயசாயிடுத்து 55 60 ஆயிடுச்சுன்னா என்ன முனிவிருத்தினாம். ஏதோ பெரிய ஆள்கிட்ட கேட்டு அதை இது கேட்டுன்னு பகவானுடைய நாமாக்கள் கேட்டு அப்படி இருப்பா. யோகே நாந்தே தனுத்யஜாம். கடைசியில யோக மார்க்கத்துல சமாதியில இருந்து சரீரத்தை விட்டுவிடுவான். இப்படி இருக்கிறவாளுக்கு என்ன ஆகும் தெரியுமா, அவளை பார்த்தாலே மனுஷாளுக்கு ஒரு சாந்தி ஏற்படும். அதே போல ஆத்திலையும் எப்படி இருக்கணும் தெரியுமா, வயசானவாள்லாம் உட்காந்து ஒரு மூலையில உட்காந்து ஜபம் பண்றது, ஒரு மூலையில தியானம் பண்றது இப்படின்னு இருந்தது. ஏன்னால் அப்ப என்ன ஆகும், அத்தனை மற்றவாள் எல்லோருக்கும் ஒரு சௌக்கியம் ஆனந்தம் ஏற்படும். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு கொடுக்கிறவர் விருஷபாட்சா. அதான் விருஷபா தர்ம சஹா ஏவ அஸ்ய திருஷ்டி அஸ்ய இது விருஷபாட்சா. அதற்கு பிறகு விருஷப்பிரியா, தர்மத்தினிடத்துல ரொம்ப பிரியம் உள்ளவர். பகவானுக்கு எது பிடிக்கும்னு இப்ப ஜனங்கள்லாம் பாருங்க, ஒவ்வொரு பகவானுக்கு ராமநவமிய வடை பருப்பு பண்ணலாம். அவருக்கு இது பானகம்னா ரொம்ப பிடிக்கும். அனுமாருக்குன்னா வடை பிடிக்கும். யாராவது என்னைக்காவது வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னாரா எனக்கு கொஞ்சம் வடை பண்ணி கொடுங்க கேட்டாரா? ஆனா அவருக்கு வடை போட்டு மாலையா போட்டு அதை நம்ம சாப்பிட்டே இருக்கோம். ஏன்னா அனுமாருக்கு பிடிக்கும். இப்படி கிருஷ்ண பரமாத்மா அவருடைய ஜெயந்தி அன்னைக்குதான் பிறந்திருக்கார். சீடை முறுக்கு அன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி சாப்பிட்டா, இதெல்லாம் நம்ம யோசனையே பண்றதில்ல. வஸ்துதா இவெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்துடையான அது பகவானுக்கு சொல்லல. நீங்க சௌக்கியமா இருக்கணும். ராமநவமி எப்ப வருது, ஏப்ரல் மாசத்துல வரும். புது வருஷம் பிறப்பு சமீபத்துல வரும். அப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும். வெயில் ஜாஸ்தியா இருந்தா இவனுக்கு சீதளமாகணும். உடம்பு சௌக்கியமா இருக்கணும்னா பச்சை பருப்பு சாப்பிடணும். அதான் பச்சை பருப்பு ஜலத்துல போட்டு அப்படியே ஊற வச்சு அது கொஞ்சம் நாக்கு அப்படியே உள்ள எடுத்துக்காது, அதுக்காக கொஞ்சம் மாங்காய் துண்டு தேங்காய் துண்டு போட்டு இவன் சாப்பிடுறாங்க. இவனுக்கு சௌக்கியமா இருக்கு. அதே போலயே பானகம் நீர் மோரும் இவனுக்கு சௌக்கியமா இருக்கு. விசிறிய தானம் பண்ணுவா. இதெல்லாம் எதற்காக கொடுக்குறா, அன்னைக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கும் அதுக்காக. சோ நன்னா யோஜனை பண்ணி பார்த்தாங்கன்னா அந்தந்த சமயத்துல உங்க சரீரத்துக்கு எது நன்னா இருக்குமோ அதைத்தான் நம்ம நைவேத்தியம்னு கொடுத்துருக்கோம். அம்பாளுக்குன்னு சக்கரை பொங்கல் வடை இருக்கணும் சார் தான் அம்பாள் கேட்டாலும். இது விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்காம இந்த மனுஷன் வேற விதமா பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொன்றும் எதற்காக, அது இவன் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்காகத்தான் சொல்லப்பட்டது. இப்படி அவருக்கு என்ன பிரியம், பகவானுக்கு எது பிரியம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிடுற ஆகாரங்கள்லாம் பிரியம்னு சொல்லப்படாது. என்ன இது, அதை படைச்சவரே அவர் தான். அவருக்கு பிரியம்னு தானே எடுத்து சாப்பிட்டுக்கலாமான்னு உங்களுக்கு ஏன் கொடுக்கணும். ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன பண்றோம், நம்ம ஜனவரி 1ஆம் தேதி
2-3 டைரி வந்தது உங்களுக்கு, நீங்க என்ன பண்ற? பிடிச்சதான டைரி நமக்கு வச்சுன்னு மீதானே என்னதுல கொடுக்குறேன். அப்பன்னா நம்மகிட்ட ஒண்ணுக்கு மேல இருந்ததுன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தானே இன்னொரு தள்ளி விட்டுட்டு இருக்கேன். அது தப்பு, கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா உள்ளூர என்ன எண்ணம் இருக்கு, எது ரொம்ப நன்னா இருக்கோ அது எனக்கு வேணும். அதே போல உலகத்துல நன்மை இருந்தது, தனக்கு பிடிச்சதான பதார்த்தமா இருந்தா தானே வச்சுட்டு இருப்பாரு பேர். உங்களுக்கு சக்கர பொங்கல் பண்றதே தெரியாத பண்ணிவிடுவார் விவகாரம். அப்ப விவகாரம் என்னன்னா, பகவானுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கப்படாது. அவருக்கு எது பிடிச்சது தெரியுமோ நான் தர்மம். அதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நானே வேலை எடுத்தது சரீரத்தை வரையறப்பா அப்படிங்கிற இந்த தர்மம் தான் அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால்தான் ராமாவதாரத்துல தர்மத்தை தான் நடத்தி காட்டினார். வெறுமனை சொல்லிட்டே இருந்தா போறாது. இந்த மனுஷாலாம் எப்படின்னா, இவாளுக்கு காப்பி அடிக்கிறதுல தான் இஷ்டமே தவிர அது சொன்ன பேச்சு கேட்கறதுல இஷ்டம் இல்லை. பாருங்க, பெரியவா ஏதாவது சொன்னா அது கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பெரியவா சின்னவாங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பண்ணிவிட்டோம். நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தது, வெளியில போனோம்னா பெரியவா அவ ஒரு மாதிரி ஆச்சாரத்தோட நடந்துப்பா, சின்னவா அவளை பார்த்த மாத்திரம் நம்மளோட ரொம்ப பெரியவா அப்படின்னு அவ அடுத்த ஒரு கௌரவம் இருந்தது. இப்ப 50 வயசு 60 வயசு ஆனவாள் எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, ஸ்திரீகளை உட்பட, தலைக்கு நல்ல ஒரு வெள்ள முடியும் இருக்கப்படாது, அதுக்கெல்லாம் டை அடிச்சுட்டு பேத்தியோட போறா. பேத்தியும் பாட்டியும் ஒரே மாதிரிதான் இருக்கா, பிரெண்ட்ஸா பழகிறாளாம். இதனால என்ன ஆச்சு, இந்த பெண்ணுக்கு அவளிடத்துல ஒரு மரியாதை வரல. ஏன்னா அந்த அம்மா தான் எப்படி இருக்கணும், தன் வயசுக்கு தகுந்தா போல தான் நடந்து கொண்டிருந்தா ஓஹோ பெரியவாங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் அவளுக்கு வரும். அதே போல அந்த அம்மாவுக்கும் இவளை பார்த்ததுமே பேட்டா கூப்பிட்டு சௌக்கியமா இருக்கு அப்படி வா அப்படின்னு, குழந்தைவன் அப்படின்னு கூப்பிட்டு அது மாதிரி நடந்துட்டா அவளிடத்த ஒரு வாத்சல்யம். இப்ப அவ மாதிரியே இவளும் இருக்கணும்னு பார்த்தேன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இவளுக்கு அவ மேல கௌரவமும் இல்ல, அவளுக்கு மேல நமக்கு சமானமா தானே இருக்கு. அவ மாதிரி இருக்கணும் 60 வயசு பாட்டி. 60 வயசு பாட்டின்னு சொல்லப்படாது, இன்னைக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா சின்ன பொண்ணாடுதான் நினைச்சுட்டு இருக்கான் அந்த அம்மாவும். அப்ப எப்படி அவளுக்கு சமபாவம் இருக்கிறதுனால எப்படி கௌரவம் வருது. அதனால தர்மம்னு என்ன, அவாவாள் எப்படி இருக்கணுமோ எப்படி பழகணுமோ அந்த வயசுக்கு அந்த பதவிக்கு அந்த நிலைக்கு தகுந்தா போல அவா இருந்தாலே ஆனால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அவளுக்கு மேல கௌரவம் வரும், அவ தர்மத்தை நிலைநாட்டியதாக. அதே போல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தர்மங்களை நம்ம விடப்படாது. எப்படிப்பட்டதான அதை சொல்றதுக்காக தான் ராமாவதாரத்தை தானே இப்படி நடத்தி காட்டினார். எத்தனை துன்பங்கள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எல்லா சந்தர்ப்பத்திலும் தர்மத்தை விட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லிட்டு எல்லாத்தையும் தபாய் செஞ்சு இருக்கலாமோ இல்லையோ, அப்பாவை ஜெயில போட்டு உட்கார்ந்து இருக்கலாமோ இல்லையோ, சிம்மாசனத்துல ஏன் 16 வருஷம் காட்டுக்கு போய் அவஸ்தைப்படணும், 12 வருஷம் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், வேண்டியது இல்லையே. அவர் ஒண்ணும் வேண்டாம், இல்லை நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன போற ஜனங்கள்லாம் அவ பக்கத்துல இருந்தா. அன்னைக்கு தசரதரே என்ன பண்ணா, ராமோ ராமோ ராமகிதி பிரதானா பவன் கதா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரகா. எல்லோருக்கும் ராமன் தான் வேணும்னு 60,000 வருஷங்கள் அவர் பரிபாலனை பண்ணிவிட்டார். எல்லாருக்கும் தகட்டி போயிடுச்சு. அடுத்தது நன்னா இருக்குமே சார் அப்படிங்கிற ஒரு வேவ் வந்துருச்சு. அதனாலதான் வேற வழி இல்லாம ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஆரம்பிச்சு விட்டார். அந்த சமயத்தில் நினைச்சிருந்தா ராமன் என்ன ஆயிருக்கும், அவர் தான் பட்டாபிஷேகம் தான் ஆயிருக்காரு. ஆனா இன்னைக்கு நாம ராமனை நினைச்சுட்டு இருக்க மாட்டோம், அவுரங்கஜேப் மாதிரி ஆயிருக்கும் அவர் கதையும். விவகாரம் என்ன, அப்படி இருக்கப்படாது, தர்மம் தான் காப்பாது. அதே மாதிரி கிருஷ்ணாதி அவதாரத்துல என்ன பண்ணிவிட்டார், தர்மத்தை எடுத்து சொன்னார். பகவத்கீதை ஒழுக்க எடுத்து சொல்லி எந்த தர்மமானது வைதிக தர்மமானது அதுதான் ரொம்ப நாளுக்கு முன்னால சொல்லியிருந்ததுனால ஜனங்கள்லாம் அதை அனுஷ்டானம் பண்ணி பண்ணி அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அதை விட்டு விட்டா, அதனால அவளுக்கு தர்மம்னு என்னது தெரியல. ஆகியால் அதையே நான் மறுபடியும் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்கார் 4ஆம் அத்தியாயம் முதல்ல. இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹா மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத் எவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நட்ட பரந்தபா. அத்தனை யோகமும் மறந்து போயிடுதப்பா, ஜனங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணாம விட்டுவிட்டா. உபநயனமாச்சு ஒரு 10 வருஷம் சந்தியாவந்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். டக்குன்னு மஸ்கெட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டான் உத்தியோகத்துல. அது கெட்ட ஊருன்னு நான் சொல்லல, அந்த ஊருக்கு போனா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தா
இவனுக்கு பண்ண ஒரு மாதிரி இதா ஆகுமோன்னு விட்டுவிட்டான். அதுக்கப்புறம் 6 மாசம் ஆச்சு, விட்டாச்சு. திருப்பி இங்க வந்த இவன் தலையெழுத்து சரியா இல்லை. இவன் வந்த அன்னைக்கு ஆனி மாசம், அன்னைக்கு தான் பூனல் மாத்திக்கிற நாள் வந்துருது, பௌர்ணமி அன்னைக்கு. எதிர்வேத உபாகரமா பண்ணி வச்ச வாத்தியார் வரார் ஆத்துக்கு, பூனலை மாத்திக்கணும். ஏன்னா சரி ஆச்சமனம் பண்ணுன்னு அச்சுதாயனமாக அடுத்தது மறந்து போச்சு. 6 மாசமா வச்சு போயிடுத்தோ இல்லையா, ஏன்னா இதையே விட்டு விட்டேன்னார். அவர் என்ன பண்ணுவான் பார்த்தோம், எதையும் அனுஷ்டானம் பண்ணலைன்னா மறந்து போயிடும். ஞாபகம் எவ்வளவு வரும், எத்தனையோ மறந்து போயிடும். மறந்து போயிடுச்சுன்னா நம்ம கத்துக்கிறதுக்கு அப்ப வெக்கம் வரும். சின்ன வயசுல சின்ன பையன் 8 வயசு பையன் பண்றான், இவன் 35 வயசுல இவன் பண்ணலைன்னு அதை கத்துக்கிறதுக்கு இவருக்கு வெக்கம். மறந்தும் போயிடுத்து, ஒண்ணும் பண்ண முடியல. இப்படியெல்லாம் வந்து அதனாலதான் பகவான் சொல்றார், வேண்டாம் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ச்சியா. இப்படி அதே மாதிரி தர்மங்கள்லாம் மறந்த காலத்துல மறுபடியும் நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு பகவத்கீதை சொல்லியிருக்கேன். ஆகையால் எதையும் ஆம்னாயானாமயோகேன வித்யாம் பிரசித்திலாமிவா, அதை பண்ணலைன்னா மறந்து போயிடுமே. அதே போல மறந்து போனா மறுபடியும் ஜனங்களுக்கு ஹிதத்தை சொல்லணுங்கிறதுக்காக மறுபடியும் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லியிருக்கார். ஆகையால் தான் நமக்கு இப்படி தர்மத்தின் இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கார். பகவானுக்கு எது பிரியம்னு நீங்க கேட்கலன்னா, நாம் நல்ல வழியில இருக்கிறது தான் அவருக்கு பிரியம், வேற ஒண்ணும் இல்லை. குருவுக்கு என்ன பிரியம், இது ஒண்ணும் பிரியம் இல்லை. சிஷ்யன் நல்லா படிக்கிறது, அவன் சொல்லக்கூடியதான காரியத்தை பண்ணி நல்ல வழியில இருக்கிறது தான் அவருக்கு பிரியம், வேற ஒன்னும் பிரியம் இல்லை. அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பகவானுக்கு என்ன சார் பேரு, விருஷப்பிரியா. இதுக்கு முன்னால விருஷபாட்சான்னு சொன்னேன், விருஷப்பிரியா. விருஷா தர்மஹா பிரியா யஸ்ய சஹ விருஷப்பிரியா வா பிரியஸ்ய இது பூர்வ நிபாத விகல்ப விதானாத். அதுக்கப்புறம் பரநிபாதா, விருஷப்பிரியான பிரியா யஸ்ய சஹ விருஷப்பிரிய பிரிய விருஷகான்னு வரது பதிலாக விருஷப்பிரியான்னு வந்திருக்கு. விருஷாசோ பிரியஸ்டா, விருஷனாகவும் தர்மமாகவும் இருக்க, ஜனங்களுக்கு பிரியமாகவும் இருக்க, ஜனங்களுக்கு அவரை கண்டாலே ரொம்ப பிரியமா இருக்க, தர்ம ரூபமாகவும் இருக்க. அப்படின்னு பகவானுடைய நாமாக்கள்ல விசேஷமாக கோஹிதோ கோபதிர் கோப்தா விருஷபாட்சோ விருஷப்பிரியா அப்படின்னு நாமாக்களாச்சு. அதுக்கு பிறகு அனிவர்த்தி நிவத்தாத்மா சங்கேப்தா க்ஷேமகிருத் சிவஹா ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாத ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரா அப்படின்னு நாமாக்கள். இந்த ஸ்ரீன்னு வரக்கூடிய நாமாக்கள் சிலது வந்து ஸ்ரீவத்சவட்சா ஸ்ரீவாதா ஸ்ரீபதி ஸ்ரீமதாம்பரஹான்னு. லலிதா சாஸ்திரத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அதே போல கடைசியில ஒரு 3 நாமாக்கள். இதெல்லாம் ஸ்ரீயோட ஆரம்பிக்கிறது. ஸ்ரீயோட ஆரம்பிக்கக்கூடியதான இந்த நாமாக்களை மட்டும் தனியா சொன்னா ஐஸ்வர்ய பிராப்தி, மனசாந்தி. எத்தனையும் 1000 சொல்ல முடியாத போனாலும் இந்த நாமாக்களை விசேஷமா சொல்லணும்னு இருக்க. இதுதான் நாமாக்கள் மேல வருது. இத